पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 17வது சாப்டர் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா தபஸை பற்றின விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம். 5, 6 2 ஸ்லோகங்கள் தபஸை பற்றி சொல்ல ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி 4வது ஸ்லோகத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு யார் யார் என்ன குணத்தை உடையவர்கள் அப்படின்னு காரியத்தை வச்சுக்கிட்டு காரணத்தை அனுமானம் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அப்பா அம்மாவை அனுமானம் பண்ணுறது, நூலை போல செயலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா காரியத்தை கொண்டு காரணத்தை அனுமானம் செய்தல். யார் யார் எந்தெந்த பூஜைகளை பண்ணுறாங்களோ அவங்களோட குணம் எப்படி இருக்கும்னு அனுமானம் பண்ணலாம். அதுக்காக 4வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லுது, யஜந்தே சாத்விகா தேவான். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்விகமான தேவதைகளை பார்த்தீங்கன்னா இயல்பாகவே நேச்சுரலாகவே அவங்களுக்கு ஷண்மத ஸ்தாபனம் அப்படின்னு சங்கரர் பண்ண 6 தேவதைகள் இடத்துல சாத்விகமான தேவதைகள் இடத்துல புத்தி போகுதோ அவங்க பார்த்தீங்கன்னா பூஜிக்கிறார்களோ அதை அவங்கள என்ன பண்ணலாம், சாத்விகர்கள் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது யாரெல்லாம் ராக்ஷ யக்ஷ யக்ஷ ரக்ஷாம்சி யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் பார்த்தீங்கன்னா உபாசிக்கிறார்களோ பூஜிக்கிறார்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா ராஜசர்கள் அப்படின்னு அவங்களோட நேச்சர் பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிரேத்த பூத்தங்களை பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா உபாசிக்கிறார்களோ பூஜிக்கிறார்களோ அவர்களை தாமசர்கள் என்று வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 9:25 ஒரு ரெஃபரன்ஸ் பக்கத்தில் போட்டுங்க. ஆச்சாரியர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா 9ல் சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாந்தி தேவவிரதா தேவான் பித்ரூன் யாந்தி பித்ருவிரதாக பூதானி யாந்தி பூதேஜியா யாந்தி மத்யாஜினோபிமாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றார். யார் யார் பார்த்தீங்கன்னா எதை எதை உபாசிக்கிறார்களோ அதையே அடைவார்கள் ஒரு நியதி இருக்கு.
அப்போ வந்து யாந்தி தேவ விரதா, யார் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களை வந்து பார்த்தீங்கன்னா உபாசிக்கிறதுல விரதம் இருக்கிறாங்களோ, அனுஷ்டிக்கிறார்களோ, அவர்கள் தேவர்களையே அடைகின்றார்கள். அப்ப நல்ல தேவதைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீகாரம் பண்ணி அதையே உபாசிக்கிறத வச்சுக்கணும். தேவதைகளை அடையலாம். பித்ருன் யாந்தி பித்ருவிரதான், யார் வந்து பார்த்தீங்கன்னா பித்ருக்களையே வந்து பார்த்தீங்கன்னா உபாசிக்கிறார்களோ, எனக்கு இங்கே தெரியல, நான் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுனால எனக்கு நிறைய தீர்த்தங்களில் நான் நிறைய காலம் இருந்திருக்கேன். கங்கா தீர்த்தம், யமுனா, இது மாதிரி நர்மதா எல்லாத்துலேயும் இருந்ததுனால எல்லா தீர்த்தங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்காகவே பிண்டதானம் கொடுத்துக்கிட்டு எல்லா தீர்த்தங்கள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிண்டம் நம்மளுடைய பித்ருக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ராத்த கர்மா மாதிரி இல்லாமல் நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா பிண்டம் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. பித்ருக்களை வந்து பார்த்தீங்கன்னா பூஜிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா பித்ருக்களையே அடைகிறார்கள். அதே மாதிரி பூத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பூத்தங்களை பார்க்குறவங்க நிறைய இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குஹ்யமாக இருக்காங்க, வெளியில வந்து வெளிப்பட்ட மாதிரி தெரியலை. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தங்களையும் பிரேத்தங்களையும் பிசாசுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா யக்ஷர்களையும் நிறைய உபாசனை பண்ணுறவங்க பூஜிக்கிறவங்க இருக்காங்க, எல்லாம் காமியத்துக்காக. அவங்க என்ன ஆகுறாங்க, பூத்தானி யாந்தி பூத்தேஜியா, பூத்தங்களை உபாசிக்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தங்களையே அடைகிறார்கள். பூத்தங்கள்ன்றதுக்கு அர்த்தம் பூத்த பிசாசுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா பஞ்சபூத்தங்களையும் அப்படி எடுத்துக்கலாம். பஞ்சபூத்தங்களை உபாசிக்கிறவர் பஞ்சபூத்தங்களையே அடைகிறார்கள். அதே நேரத்தில் பகவான் சொல்றாரு, மத்தியாஜினோபி மாம், என்னை யார் பூஜிக்கிறார்களோ அவர்கள் என்னையே அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப தேவதா உபாசனா வந்து பாத்தீங்கன்னா வைதிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அக்னி முதலிய தேவதைகளை உபாசிக்கிறார்கள், அதனால சொர்க்கத்துல போய் அந்த தேவதைகளை அடைகிறார்கள். யார் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவை வந்து முக்கிய தேவதையை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறார்களோ, கிருஷ்ணனையோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுவையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானையோ உபாசிக்கிறவர்கள் அந்த சொர்க்கத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சாயுஜ்ய பதவி வரைக்கும் வந்து பிரம்மலோகத்தை போய் அடைகிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எதை எதை உபாசிக்கிறார்களோ அதை வைத்து கொண்டு நம்ம அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா என்ன குணம் உடையவர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொன்னதுக்கு பிறகு 5வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு, ஆச்சாரியர் என்ன பண்ணார ஆரம்பிச்சார், அசாஸ்திர விகிதம் கோரம். நிறைய பேர் மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சாஸ்திரம் தெரியாதவர்களா, எந்த ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசாஸ்திர விகிதம் அப்படின்னா சாஸ்திரத்துல விதிக்கப்படாதது. இப்ப ஏகாதசி விரதம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. நீங்க மனுஸ்மிருதியில வந்து பார்த்தீங்கன்னா 11வது சாப்டர் ஒன்று இருக்கு. அந்த 11வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பாப்ப நாசம் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் தபஸ் பண்ணணும் அப்படின்னு அங்க நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய விரதங்கள், ராஜாபத்திய விரதம், அது மாதிரி நிறைய விரதங்கள் இருக்கு. தப்த கிருச்சிர விரதங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. சாந்திராயனாதி விரதங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த விரதங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அந்த முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணுவோம். அதுக்கு பேர் சாஸ்திர விகிதம் அப்படின்னு பேர். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லாமல் மனம் போன போக்குல வந்து பார்த்தீங்கன்னா கோரமான தபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்றாங்க. அதான் சொல்றாரு, அசாஸ்திர விகிதம் கோரம் தப்பியந்தே ஏ தப்போ ஜனாகா. எந்த ஜனங்கள் சாஸ்திர ரெஃபரன்ஸ் இல்லாம ரொம்ப கோரமான, தன்னை ரொம்ப வருத்தக்கூடிய, பிறரையும் வருத்தக்கூடிய, துக்கம் கொடுக்கக்கூடிய தபஸை தப்பிக்கிறார்களோ அவங்க எதுக்காக பண்றாங்க, தம்பேன. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கூட ஒரு குருபாய் இருந்தார், நல்ல தபஸ்வி, அற்புதமான தபஸ்வி. அவரோட சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சரீரம். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை அட்டென்ஷன், எல்லாத்தோட அட்டென்ஷனும் தான் மேலே திரும்பணும்னே பண்ணுவார். எப்போவுமே அனுஷ்டானம் பண்ணும்போது ரகசியமாக பண்ணணும்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். எப்போவுமே அனுஷ்டான காலத்தில் வெளிப்படாமல் இருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல தபஸ்வி, ஆனால் அதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நேம் வரணும் அப்படின்னு ஆடம்பரத்துக்காக, தற்பெருமைக்காக வந்து பண்ணுவார். தம்பேன அகங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு அகங்காரத்தோட சேர்ந்து இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம ராக பலான்விதாக, காமத்தினாலையும் ராகத்தினாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலம் சரீரத்தில் உண்டாகும். அந்த பலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த தபஸை வந்து பண்ணுறாங்க. அது வரைக்கும் நேற்று வரைக்கும் வந்திருக்கோம் நம்ம. இவங்களை பற்றின ஸ்லோகம் அப்படியே கண்டினியூ ஆகுது. 6வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் இவங்களை பற்றி திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். கர்ஷயந்த ஷரீரஸ்தம்
பூதக்ராமமசேதசः கர்ஷயந்தः ஷரீரஸ்தம் பூதக்ராமமசேதசः மாம் சைவாந்தः ஷரீரஸ்தம் தான் வித்யாசுரா ஆசுர நிச்சயான் தான் வித்யாசுர நிச்சயான் கர்ஷயந்தः ஷரீரஸ்தம் பூதக்ராமமசேதசः மாம் சைவாந்தः ஷரீரஸ்தம் தான் வித்யாசுர நிச்சயான். என்ன பண்றாங்க? போன சரீர சொன்ன மாதிரி காமராக பலான்விதாகா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலம் வரும். ஒன்று ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த ஆசையை அடையறதுக்காக ஒரு சரீரத்துல எக்ஸ்ட்ராடினரியா ஒரு பலம் வரும். ராகம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அதனால தான் சொல்லுவோம் ஆசைதான் பெட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய இதுல வந்து எது பெட்ரோலா இருக்கு அப்படின்னா நம்ம சரீரத்துல நம்ம ஆசைப்பட்டாதான். ஆசைப்படாமல் இருந்தோம் அப்படின்னா சரீரத்தில் பலமே இருக்காது, ஃப்ரீயாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம். அந்த பலத்தோடு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோரமான தபஸை தப்பிக்கிறாங்க. அந்த கோரமான தபஸை தப்பிக்கிறதுனால என்ன நடக்கும்? ஷரீரஸ்தம் பூதகிராமம். இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள், பூதகிராமம்ன்றதுக்கு அர்த்தம் இந்திரிய கூட்டங்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அப்புறம் அந்த கரணம், இந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க? அச்சேதசக, புத்தி இல்லாத அந்த நபர்கள் என்ன பண்றாங்க? கர்ஷயந்தகா. கர்ஷயந்தக அப்படின்னா என்ன அர்த்தம்? மெலியச் செய்கிறார்கள், வாடச் செய்கிறார்கள், வாடி போகுது. இதுக்கு பெட்ரோல் கொடுக்காம என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வாட்டுகின்றார்கள். அது மட்டும் இல்ல, கூடவே சொல்றார் மாம் சைவ அந்த ஷரீரஸ்தம். மாம்ச எண்ணெயும் கூட, மேலும் எண்ணெயும். எப்படிப்பட்ட எண்ணெய்? அந்த ஷரீரஸ்தம், ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? வாட்டுகின்றார்கள். கர்ஷயந்தகா. திரும்ப இங்கேயும் போட்டுக்கோம். அப்ப என்ன பண்ணணும்? எண்ணெயும், சரீரத்தில் இருக்கிற எண்ணெயும், பரமாத்மாவா அந்தர்யாமியா இருக்கிற எண்ணெயும் வாட்டுகின்றார்கள். இந்த இந்திரியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பூத கிராமங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வாட்டுகின்றார்கள், ட்ரை பண்றாங்க, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மெலிய செய்கிறார்கள். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தான். அந்த அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நீ எப்படி அறியணும் அப்படின்னா தான் வித்தி, அவர்களை அறிந்து கொள்வாயாக. அசுர நிச்சயான் தான் வித்தி. அசுர குணத்துல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் உடையவர்கள், சாத்விகர்கள் இல்லை. அசுர குணத்துல வந்து பாத்தீங்கன்னா விருப்பமுடையவர்கள் என்று அவர்களை என்ன பண்ணு? அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல என்னன்னா கவனமா இருக்கணும். நார்த் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நான் டிராவல் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்றேன். நிறைய நாகா பாபாக்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்தியா ஃபுல்லா, நார்த் இந்தியா ஃபுல்லா வியாபிச்சிருக்காங்க. எந்த சாஸ்திரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டாங்க. பட்னா ஹேத்தோ பண்டிட் கா காம் அப்படின்வான், பிராமன் கா காம் பட்னா. படிக்கிறதுனா வந்து பாத்தீங்கன்னா பண்டிதர்களோட வேலை, எங்களோட வேலை இல்லை அப்படின்னு அவங்க பண்ற மாதிரி தபஸ் யாரும் பண்ண முடியாது. தேவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ண முடியாது, அசுரர்கள் பண்ணக்கூடிய தபஸை பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்திய சாதனம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சாதனம் இருக்கு அப்படின்னா இந்த சாதனத்தினால இந்த சாத்தியத்தை அடையலாம் அப்படின்னு ஒரு அந்த ஒரு கனெக்ஷனை வந்து யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம் தான் சொல்லும். நம்மளா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நிச்சயம் பண்ணிக்கிட்டு நம்மளா ஒரு சாதனத்தை எடுத்துக்கிட்டு நான் இதை அடைய போறேன் அப்படின்னு நம்ம பண்றோம்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆயிடும்? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அசாஸ்திர விகிதம் அப்படின்னு பேர். சாஸ்திரத்துல சொல்லப்படாதது நமக்கு தெரியாது இல்ல. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் பண்ணா இது கிடைக்கும், இந்த பிசினஸ் பண்ணா இது கிடைக்கும்னு ஒரு லிமிடேஷன் நமக்கு தெரியும் பிரத்யட்சமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதனத்தை நம்ம அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னா அந்த சாதனத்தோட பலன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா பிரத்யக்ஷ பலன் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட பலன் ஒன்று இருக்கும். பிரத்யக்ஷ பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து நமக்கு பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிரும் உங்களுக்கு. இப்ப கிரி பிரதட்சணம் 14 கிலோமீட்டர் வரோன்னு வச்சுங்களேன். 14 கிலோமீட்டர் கிரி பிரதட்சணம் வந்தோடனே ரத்த ஓட்டம் நல்லா ஆயிடும், உடம்பு வந்து பாத்தீங்கன்னா பெயின் இருக்கும், ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவோம், மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசன்னமா ஆயிடும். இதெல்லாம் பிரத்யக்ஷ பலனா இருக்கும். 14 கிலோமீட்டர் உடம்ப வருத்தி பண்றது. ஆனா அதுக்கு ஒரு அதிர்ஷ்ட பலன் ஒண்ணு இருக்கு.
அந்த அதிர்ஷ்ட பலன் என்ன அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அருணாச்சல புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரி பிரதட்சணத்துக்கான மகிமைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இந்த மாதிரி மலையை சுற்றணும் அப்படின்னா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு. இது யாருக்காவது தெரியுமா அப்படின்னா பிரத்யக்ஷ பலன் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் வந்து அதிர்ஷ்ட பலன் யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷ பலன் வந்து பார்த்தீங்கன்னா பசி ஆறுது, ரெண்டாவது டேஸ்ட் தெரியுது. ஆனால் வந்து இப்போ நம்ம சாப்பிட்ட காய்கறிகளாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், வைட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பரிணமிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். 1 நாள் 2 நாள் இல்லை 4 நாள் கூட ஆகலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அதிர்ஷ்ட பலன் அப்படின்னு வந்து ஆச்சாரியார் சொல்லுவார் கேனோபனிஷத் பாஷ்யத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் 2 விஷயம் இருக்குது, பிரத்யக்ஷம் ஒன்று, அதிர்ஷ்டம் ஒன்று. இந்த பிரத்யக்ஷம் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் ஒரு தபஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறோம், இவர் வந்து பெரிய தபஸ்வி அப்படின்னு லோக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை ப்ரைஸ் பண்ணிடுவாங்க, ஸ்துதி பண்ணிடுவாங்க, பிரத்யக்ஷமாக தெரிஞ்சிடும். இந்த கர்மத்தோட பலன் ஃபியூச்சரில் என்னவா பரிணமிக்கும், என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு தெரியாது. அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது, ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறது, இதுக்கு என்ன பலன், இதுக்கு என்ன பலன் அப்படின்னு. மனுஸ்மிருதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த பாப்பம் பண்ணுனா எந்தெந்த கர்மா பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பிராயஷ்சித்த கர்மங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே மேலே போகும்போது மோட்ச மார்க்கத்தில் எந்தெந்த தபஸ் பண்ணுனா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கள் மத்தியில் பார்க்குறேன், திருவண்ணாமலையிலே பார்க்குறேன், என்னோட சிஷ்யர்களே சரி. இப்போ நாதபிரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஆட்கள்லாம் இருக்காங்க, நம்ம சிஷ்யர்களை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆச்சரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. என்னென்னா சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம் இருப்போம். ஏகாதசி விரதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், திதியை பார்க்குறது. இப்போ வைஷ்ணவ மரபில் இப்போ நீங்கள்லாம் வேறு மாதிரி இருப்பான்றீங்க. நாங்கள் பண்ணுறது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திதி ஆரம்பிக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ திதி முடியுதோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அது ராத்திரியில் முடிச்சா காலையில் ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல துளசி தளத்தோட தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி, முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாகவும் விரதம் முடிக்கணும் அப்படின்னு நியமம் இருக்குது. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரதான விரதம் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மற்ற காரியத்தை என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. விஐபி ஒருத்தர் வராரு அப்படின்னா அப்போ சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அந்த விஐபியை அனுப்புவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏகாதசி விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு வேற ஏதாவது விரதம் இருந்தால் அது பிரதானம் இல்லை. அபவாத விதிர் சர்வத்திர அபவாத விதிர் பலியகன்னு ஒரு நியாயம் இருக்குது. எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒன்று வருதோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் நம்ம சாதகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நாதபிரம்மம் இது மாதிரி நம்ம பிரணவ சொற்பாடந்தெல்லாம் இருக்காங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஏகாதசி விரதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வியாழக்கிழமை வருது, அன்னைக்கு திங்கக்கிழமை வருது அப்படின்னு இவங்க டைம் வச்சுருக்காங்க. கிரி பிரதட்சிணத்தை விட்டுட்டு ஏகாதசி விரதத்தை இருக்கணும். ஏகாதசி விரதம் இருக்கும்போது 14 கிலோமீட்டர் நீங்கள் கிரிவலமும் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டும் எடுக்காமல் நீங்கள் உட்காந்து உபவாசம் பண்ணுறதுக்கு விட்டுட்டு நீங்கள் கிரி பிரதட்சணமும் பண்ணும்போது உள்ளுக்குள்ளார இருக்கிற இந்திரியங்களும் உள்ளக்குள்ள இருக்க அந்தராத்மாவும் அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகும். அதான் கரிஷ்யந்தகர் சொல்லுது. ஒரு காலத்தில் ஒன்றை பண்ணும்போது வேற எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடை நிப்பாட்டுங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு ஒரு லாஜிக்லாம் சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். என்ன இப்போ குழப்பம்? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தாம் போன போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மனம் போன போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது என்ன லாபம், நான் தான் இமிடியேட்டாக கேட்பேன். இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா? பிரமாணம் இருக்காது. இதனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த லாபமும் தெரியாது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வரட்டு பிடிவாதம் மட்டும் வச்சுக்கிட்டு, வரட்டு பிடிவாதம், அந்த பிடிவாதத்தினால பண்ணக்கூடிய அந்த தபஸுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆசுர தபஸ் அப்படின்னு பேர். திட்டுறது தான், இவங்களாம் திட்டிகிட்டு இருக்கேன், எதிர்க்க வச்சு திட்டிகிட்டு இருக்கேன். அப்போ அசுர நிச்சயான் அப்படின்னு அதுதான் இங்கே வந்து சொல்கிறார், அசுர தபஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ நமக்கு நல்லா தெரியணும், நான் இதை பண்ணுறதுக்கு பிரமாணம் இருக்கா, பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் முறையானது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாந்திராயண விரதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையானது.
ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மகத்துவம் கொடுத்து அதை வந்து இப்படி பண்ணணும்னு இருக்கு. அது சரீரத்தை இழைக்க பண்ணும். ஒரு மாதம் விரதம் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோவில் வெயிட் லாஸ், ஒரு 5-6 கிலோவுக்கு மேலே வெயிட் லாஸ் ஆகிடும் 1 மந்த்தில். 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிடும். போனில் இருக்கிற உள்ளுக்குள்ளா இருக்க மஜ்ஜையில் இருக்கிற தோஷங்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார உடம்பு தகிக்கும் பாருங்க. 30 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு தகிக்கும். அப்படியே 102 டிகிரி ஜுரம் இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்புல. அது என்ன பண்ணும், நம்மளோட பிரதிகிரகம் பண்ணி 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 நம்ம சாப்பிட்ருக்கோம்ல, சாப்பிட்ட ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தோஷங்கள் இருக்கும். சப்த தாத்துக்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தானே, அன்னமயம் தானே. இப்போ இந்த விரதங்கள் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 தத்துவங்கள்லையும் 7 தாத்துக்கள்லையும் இருக்கிற தோஷங்களையும் இந்த விரதம் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஒரு தாப்பம் உண்டாகும். அந்த தாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தோஷங்களையும் நாசம் பண்ணக்கூடியது. அப்போ என்ன பண்ணணும், விதி விதானம் இருக்கு. இதை பண்ணுனா இது கிடைக்கும், இதை பண்ணுனா இது கிடைக்கும்னு அதை தெரிஞ்சு பண்ண வேண்டும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யத்துக்கு வந்துருங்க. கர்ஷயந்தகன என்ன அர்த்தம், கிருஷி குருவந்தக மெலிய செய்கிறார்கள்னு அர்த்தம். கிருஷி அப்படின்னா கிருஷி அப்படின்னா என்ன அர்த்தம், மெலிய பண்றது. வாட்டுகின்றார்கள் நம்ம சொல்லுவோம்ல, அந்த வாட்டுகின்றார்கள் ட்ரை பண்றாங்க. யார அப்படின்னா சரீரஸ்தம் பூத்த கிராமம். சரீரஸ்தம் பூத்த கிராமம்னு என்ன அர்த்தம், சரீரத்துல இருக்கிற இந்த தேகத்துல இருக்கிற. பூத்த கிராமம்னு என்ன அர்த்தம், கரண சமுதாயம். நம்மள்ட்ட இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, நீங்க ஒரு நாள் சாப்பிடலனாவே என்ன ஆகும், காது கேட்காது. நமக்கு தெரியுமே, இப்போ 2 வேளை சாப்பிடாம நிப்பாட்டுங்க, பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளார இருந்து பேசுற மாதிரியே தெரியும். நம்ம வாய்ஸே நமக்கு கேட்காம போயிடும். அப்போ என்ன அர்த்தம், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிராணசக்தி ரொம்ப கம்மியாயிடும், நம்மளுடைய ஆக்ஷன் எல்லாம் டவுன் ஆகும், காது கேட்காது, கண்ணு சரியாக தெரியாது, இதெல்லாம் ஆகும்ல உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதிவிதானம் இருந்து பண்ணினீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். விதிவிதானம் இல்லாமல் நீங்கள் ஒன்றை பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திரியங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். கர்மேந்திரியத்தில் எனர்ஜி இல்லாமல் போயிடும். மனசில் வந்து மெமரி லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்புரணம் இருக்காது, ஸ்பூர்த்தி இருக்காது, எல்லாம் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ பூத்த கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா மெலிஞ்சு போகுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அச்சேத சகன்னு ஆச்சாரியர் சொல்றாரு. யார் இது மாதிரி பண்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரத்தோட ரெஃபரன்ஸையோ இல்லை பெரியவங்களோட ரெஃபரன்ஸையோ எடுக்காம யார் பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் அச்சேத சக, புத்தி இல்லாதவர்கள். புத்தினா அர்த்தம் அவிவேக்கினோ, விவேகம் இல்லாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் போன போக்கில், மனசு போன போக்கில் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அச்சேதசக, புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டாங்க. மாம்ச அவங்க என்ன பண்ணுறாங்க, வெறும் இந்திரிய கூட்டங்களை மட்டும் மெலிய பண்ணலை. மாம்ச ஏவ என்னையும் கூட. என்னையும்னா என்ன அர்த்தம், ஆச்சாரியர் சொல்றார், பகவான் எப்படி இருக்கார் உள்ளுக்குள்ளார, பகவான் உள்ள எப்படி இருக்கார் அப்படின்னா தத் கரும புத்தி சாட்சி பூத்தம். நம்ம பண்ற எல்லா கருமத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம பண்ற எல்லா கருமங்களையும் பார்க்கிறார். நம்மளுடைய அந்த கரணத்துல எந்த விருத்திகள் எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் உண்டாகுதோ அந்த எல்லா எண்ணங்களையும் சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ நம்ம பண்ற தபசு, நம்ம பண்ற எல்லா கருமங்களுக்கும், நம்மளுடைய புத்தியில உண்டாகக்கூடிய எல்லா தாட்டுக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை எங்க இருக்கார், எங்கேயோ இருந்து பண்றாரா, இல்ல சித்தஸ்ய வாசுதேவா. சித்தத்துக்குள்ளார இருந்துகிட்டு அந்த வாசுதேவன் என்ன பண்றான், பார்த்துக்கிட்டே இருக்கான், ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த சரீரஸ்தம் சரீரத்துக்கு உள்ளார இருந்துகிட்டு, அந்தர்யாமியா இருந்துகிட்டு. இன்னொரு கிளி நம்ம சொன்னோம்ல, 2 கிளியில ஒரு கிளி, அந்த ஒரு கிளி பார்த்துக்கிட்டே இருக்கு நம்மள. இந்த ஜீவாத்மா என்னெல்லாம் பண்றானோ அந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு கிளி பார்த்துக்கிட்டு இருக்கு பரமாத்மா. அந்த பரமாத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா மெலிய செய்கிறார்கள். கேள்வி வருது, பரமாத்மாவை எப்படி வந்து வாட பண்ண முடியுமா, வருத்தத்தை உண்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, கர்ஷயந்தோ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், மெலிய செய்கிறார்கள். பரமாத்மாவை எப்படி மெலிய பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, மத் அனுசாசன அகரணம் ஏவ மத் கர்ஷனம். என்ன மெலிய பண்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மது அனுசாசனம். நான் தான்ப்பா சாஸ்திரத்தை கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் உலகத்தை எல்லாத்தையும் படைச்சு இந்த வேதத்தையும் கொடுத்து இந்த வேதத்தில் இருக்கிற மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அது அப்புறம் கீதையும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணு, இதை உங்களுக்கு தான் சொல்றது. இப்போ படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உதாசீனப்படுத்தீங்கன்னா அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி. எல்லாம் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. ஏங்க விதி விதானம் இருக்குங்க அப்படின்னா நம்ம ஓவர் கம் பண்ணிகிட்டே பண்ணுறது. அப்போ பகவான் சொன்ன அந்த விதி விதானத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மது அனுசாசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய கட்டளை. எங்க இருக்கு கட்டளை? பகவானோட கட்டளை இந்த பகவத்கீதையிலையும் வேதத்திலையும் ஸ்மிருதி கிரந்தங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அகரணம்னா செய்யாம போறது எதுவோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவானை வந்து பார்த்தீங்கன்னா மெலிய பண்றது, பகவானை வாட்டுறதுன்னு அர்த்தம், துன்பப்படுத்துறதுன்னு அர்த்தம். அதுதான் கர்ஷனம். தான் வித்தி. அது மாதிரி யார் பண்றாங்களோ, பகவானோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலையோ அவங்கள என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் வித்தி, அவர்களை அறிந்து கொள்வாயாக. எனது ஆசுர நிச்சயான், அசுர குணங்களை உடையவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அசுரோ நிச்சயோ ஏஷாம், அசுரர்களுக்கு எது நிச்சயமோ எந்த அபிப்பிராயமோ அதை உடையவர்கள் என்று வந்து பார்த்தீங்கன்னா அசுர நிச்சயா அப்படின்னு பேர். நிச்சயாக தான் பரிகரணார்த்தம் வித்தி இது உபதேசக. எதுக்காக இதை சொல்றீங்க? கேட்டுட்டு போறதுக்கா? இல்லை இல்லை, கேட்டுட்டு போறதுக்காக இல்லை. இது மாதிரி நம்ம எதையாவது வச்சிருப்போம், சில குணங்கள் நம்மள்கிட்ட இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா பரிகரணார்த்தம் வித்தி, இதை பரிகாரம் பண்ணிக்கணும். அப்போ நம்ம எந்த விரதங்கள் இருந்தாலும் அந்த விரதங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அப்படின்னா அது சாத்விகமாயிடும். தெரியாம நம்ம வந்து உள்ளுக்குள்ள இருக்க பரமாத்மாவை மீறி எதையாவது பண்றோம் அப்படின்னா அந்த பரமாத்மாவையும் நம்ம வாட பண்றோம்னு அர்த்தம். அது ராஜசமா அசுர சம்பத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆகிவிடும் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் அடுத்த ஸ்லோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா சொல்றார். 7வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா. ஆகாரானாம் ச, முக்கியமான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். ஆகாரம். ஆகாரானாம் ச ரஸ்ய ஸ்னிக்தாதி வர்க்கத்ரய ரூபேன. இனிமே என்ன பண்ண போறோம்? 7வது ஸ்லோகத்துல இருந்து ஆகாரத்தை பத்தி, ஆகாரம், யஜ்ஞம், தபஸ் இதெல்லாம் பத்தி பேச போறோம். 3 வெரைட்டியா வந்து பார்த்தீங்கன்னா ஆகாரம் முதலியவைகளை ராஜச, சாத்விக, ராஜச, தாமசம் அப்படின்னு என்ன பண்ண போறோம்? 3 கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஃபுட்டுல இருந்து ஒவ்வொன்றுத்தையும் 3 கேட்டகரியா பண்ண போறோம். வர்க்கத்திரய ரூபம் அப்படின்னு பேர். 3 கூட்டங்களா, வர்க்கமா, 3 வர்க்கமா, குரூப் ஆஃப் ஃபேமிலிஸா சொல்ல போறோம். சாத்விக ஆகாரம், ராஜச ஆகாரம், தாமச ஆகாரம், சாத்விக யஜ்ஞம், ராஜச யஜ்ஞம், தாமச யஜ்ஞம், தாமச தானம், ராஜச தானம், சாத்விக தானம், இது மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க போறோம். எப்படி ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்தில் இருக்க ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா அப்படின்னு 8வது ஸ்லோகத்தில் ஃபுட்டை பற்றி சொல்ல போறார். அதாவது தான் இங்கே ஆச்சாரியர் சொல்றார் ரஸ்ய ஸ்னிக்தாதி வர்க்கத்திரய ரூபேன. எப்படின்னு பின்னாடி வரப்போகுது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாறு உள்ளது, நல்ல ரசத்தோட இருக்கிறது ரஸ்யா. ஸ்னிக்தா அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பசை உள்ளதாக இருக்கணும், நெய் மாதிரி இதாக இருக்கணும், ஸ்டிக்கியாக இருக்கணும். அது மாதிரி ஃபுட்டுகளை வந்து என்ன பண்ண போறார் அப்படின்னா 3 வெரைட்டியாக பிரிக்க போறார். பின்னானாம் யதாக்கிரமம். இந்த பின்னமாக இருக்கக்கூடியவைகளை என்ன பண்ண போகிறோம்? யதாக்கிரமம் அப்படின்னா ஆர்டர் படி, இன் ஆர்டர். சாத்விக, ராஜச, தாமச, புருஷ பிரிய தர்சனம். 3 விதமான மனிதர்களுக்கு, சாத்விகமான மனிதர்கள், ராஜசமான மனிதர்கள், தாமசமான மனிதர்களுக்கு பிரியமானது அப்படின்றத நம்ம வச்சுக்கிட்டு யார் யாருக்கு எது எது பிரியமானதோ அதை வச்சுக்கிட்டு அவங்கள நம்ம என்ன பண்ணலாம்? இது இந்தந்த மனிதர்கள் இந்த விதமானவர்கள் அப்படின்னு இக கிரியதே, அந்த பேதங்களை நம்ம என்ன பண்ணலாம்? பிரித்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ரஸ்ய ஸ்னிக்தாதிஷு ஆகார விசேஷேஷு, இந்த சொல்ல போறோம் அடுத்த ஸ்லோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா உணவை பிரிக்க போறோம். ரஸ்ய அப்படின்னா ரசமுள்ளது, கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிக்த அப்படின்னா நல்ல பசையுள்ளது அப்படின்ற ஆகாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமான விஷயங்களை சொல்லி ஆத்மனக பிரிய அதிரேக்கேன லிங்கேன, யார் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியமா இருக்கு. நம்ம சொல்றோம்ல எனக்கு இது ரொம்ப பிரியம், இது எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த பிரியத்தை வச்சுக்கிட்டு அதிகமான பிரியம் எது யாருக்கு எதுல இருக்கோ அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணா பிடிக்கும்,
சில பேருக்கு நல்ல கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாசிப்பருப்பு போட்டு எந்த காயும் ஒரு கூட்டு பண்ணுனா பிடிக்கும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத வச்சுக்கிட்டு அதை அடையாளத்தை வச்சுக்கிட்டு சாத்விகத்துவம் ராஜசத்துவம் தாமசத்துவம் ச புத்வா இந்த 3 குணங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், சாத்விக ராஜச தாமசத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு ரஜஸ்தமோ லிங்கானாம் ஆகாரானாம் பரிவர்ஜனார்த்தம் இங்க சொல்ல போற ரஜோகுண உணவுகளையும் தமோகுண உணவுகளையும் நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிட்டு, பரிவர்ஜனம்னா நல்லா அவாய்ட் பண்றது மூலமா சத்வலிங்கானாம் ச உபாதானார்த்தம் சத்துவகுணமா இருக்கக்கூடிய உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீகாரம் பண்றதுக்காக ததா யஜ்ஞாதீனாம். அப்ப என்ன அர்த்தம், நம்ம சத்துவகுணத்தை அடாப்ட் பண்ணணும், அந்த ஃபுட்டெல்லாம் ரஜோகுண தமோகுண ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ததா யஜ்ஞாதீனாம் அப்படி அது போலவே யஜ்ஞமா இருக்கட்டும், தானமா இருக்கட்டும், தபசா இருக்கட்டும், இந்த 3த்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சத்வாதி குணபேதேன திரிவிதத்துவ பிரதிபாதனம் 3 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ஞத்தையும் 3 வெரைட்டி பண்ண போறோம், தானத்தையும் 3 வெரைட்டி பண்ண போறோம், தபஸையும் 3 வெரைட்டி பண்ண போறோம். இதுல இருக்கிறது எல்லாத்தையும் சத்வகுணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜஸ்தமசாம் புத்துவா கதம்னு நாம பரிவர்ஜயேத். எப்படி இதெல்லாம் இருக்கக்கூடிய ரஜோகுணம் தமோகுணத்தை எப்படி நம்ம தியாகம் பண்றதுன்னு அறிந்து கொண்டு சாத்விகானாம் ஏவ அதிதிஷ்டதே அனுதிஷ்டேத் சாத்விகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறது எப்படின்னும் இது ஏவம் அர்த்தம். இந்த அர்த்தத்தை சொல்றதுக்காக இனி வரக்கூடிய கிரந்தங்கள் ஆரம்பிக்குது. அப்ப 3 வெரைட்டியா பிரிக்க போறோம். சத்வத்தை பரிகிரக நல்லா வந்து அடாப்ட் பண்ணணும், ரஜோ தமோ குணங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா தானே பண்ண முடியும். அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக இனி ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது. வந்துருங்க 7வது ஸ்லோகத்துல இருந்து ஃபுட்டை பற்றி சொல்கிறேன். ஆகாரஸ்த்வபி சர்வஸ்ய ஆஹாரஸ்த்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி ப்ரியஹ த்ரிவிதோ பவதி ப்ரியஹ யஜ்ஞஸ்தபஸ்ததா தானம் யஜ்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் பேதமிமம் ஸ்ருணு தேஷாம் பேதமிமம் ஸ்ருணு ஆகாரஸ்த்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி ப்ரியஹ யஜ்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் பேதமிமம் ஸ்ருணு. கிருஷ்ண பரமாத்மா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆகாரஸ்து அபி ஆகாரஸ்துவபின்னு இருக்கு, பிரிக்கும் போது ஆகாரக தூ அபி சர்வசிய எல்லாத்துக்கும் சர்வசிய அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஆகாரமானது ஆகாரமானது தூ தூ அப்படின்னா ஆகாரமானது எனில் திரிவிதோ பவதி பிரியக 3 விதமாக பிரியமானதாக இருக்கின்றது. சாத்விகமான பிரியமுடைய உணவுகள், ராஜசமானவர்களுக்கு பிரியமுடைய உணவுகள், தாமசமானவர்களுக்கு பிரியமான உணவுகள் அப்படின்னு வெரைட்டி 3 வெரைட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஆகாரத்தை நம்ம என்ன பண்றோம், பிரிக்கின்றோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ததா அது போலவே யஜ்ஞம் யஜ்ஞத்திலையும் சாத்விகம் ராஜசம் தாமசம் அப்படின்னு இருக்கு. தபசு தபஸ்லையும் சாத்விகம் ராஜசம் தாமசம்னு இருக்கு. அதே மாதிரி தானம் தானமும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாத்விக தானம் ராஜச தானம் தாமச தானம் அப்படின்னு 3 விதமான தானம் இருக்கு. அப்படின்னு இந்த பேதங்களை வந்து இமம் பேதம் ஸ்ருணு இந்த பேதங்களை என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் என்னிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் பாஷ்யத்தில் சொல்றார். பாஷ்யத்தில் ஒன்றுமே இல்லை, வேகமாக போயிடலாம். ஆகாரக தூ அபி தூன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா தூ அபி அப்படின்னா பாத பூரணத்துக்காக சொல்லியிருக்கு. ஆகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வசிய போக்துகு சாப்பிடுற எல்லாத்துக்கும், போகம் பண்ணக்கூடிய சாப்பிடுகின்ற அனைவருக்கும் ஆகாரமானது திரிவிதோ பவதி 3 விதமாக இருக்கின்றது. பிரியக எப்படி இருக்கு அப்படின்னா பிரியத்தை வச்சுக்கிட்டு யாருக்கு எதுல பிரியம் இருக்குன்றத வச்சுக்கிட்டு நம்ம டிஃபைன் பண்ண முடியும்.
பிரியகன என்ன அர்த்தம்? இஷ்டமானது அப்படின்னு அர்த்தம். இஷ்டக ததா யஜ்ஞக அது போலவே யஜ்ஞமும், அது போலவே தபசும், ததா தபக ததா தானம், அது போலவே யஜ்ஞமும், அது போலவே தபசும், அது போலவே தானமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேஷாம் ஆகாராதீனாம் பேதம். அப்போ ஆகாரம், யஜ்ஞம், தானம், தபசு மொத்தம் 4 ஐட்டங்களை நான் என்ன பண்ண போறேன்? பிரிச்சு சொல்ல போறேன் பேதங்களை. அவைகளை என்ன பண்ண அப்படின்னா இமம் வக்ஷியமானம் சுண்ணு கேட்க, இந்த சொல்லக்கூடிய என்னால் சொல்லக்கூடிய அந்த பேதங்களை பிரிவுகளை என்ன பண்ண அப்படின்னா விபாகத்தை கேட்டு தெரிந்து கொள்வாயாக. தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விடுறதுக்கா? இல்லை இல்லை, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவைகளை என்ன பண்ணணும்? சத்துவத்தை ஸ்வீகாரம் பண்ணணும், ரஜோ தமசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்ல போகுது. இதில் வந்து ஃபுட்டை பற்றி ஆரம்பிக்கிறார் 8வது ஸ்லோகம். இந்த ஃபுட்டை பற்றி ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா 3 விதமாக பிரிச்சுங்க. சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு 3. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இதோட 4வதாக ஒன்று இருக்குது, உதாசீனம் அப்படின்னு பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறது என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ காண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? பூர்வ காண்டம்னா வேதத்தோட பூர்வ பாகம். இந்த பூர்வ பாகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கரர் இறந்து போயிட்டார். சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அங்கங்கே இருக்கார். சங்கரர் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லறையில் வச்சு அவருக்கு ஒரு ஆரத்தி காட்டி அவரை தூக்கி ஓரமாக போட்டுட்டோம். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கரரை தூக்கி ஓரமாக போட்டுட்டு கர்மகாண்டிகள் யார் வந்து சங்கரர் வந்து யாரை கண்டனம் பண்ணினாரோ நகி நகி ரக்ஷதி டுக்குரிஞ்சிக்கரணே அப்படின்னு சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உபனிஷத்துலையும் எந்த கீதையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கர்மகாண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்? கிரிட்டிசைஸ் பண்ணுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மகாண்டிகள் என்ன பண்ணிட்டாங்க? வியாபிச்சிட்டாங்க. சங்கரர் போனதுக்கு பிறகு 2000 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மெதுவாக சங்கரர் இருந்தால் நமக்கு வேலை நடக்காது அப்படின்னு தெரிஞ்சு பூர்வ காண்டிகள் சொல்லக்கூடிய பூர்வ மீமாம்சகர்கள் என்ன பண்ணாங்க? சங்கரரை தூக்கி ஓரமாக போட்டு அவரோட சித்தாந்தத்தை எங்கேயுமே பிரச்சலித்தம் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க? கர்மகாண்டம் மட்டும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. கர்மகாண்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மகாண்டிகளுக்கு சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா எதனால் முடியும் அப்படின்னா சத்துவகுணம் அதிகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்துக்கு போக முடியும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய சத்துவகுணத்தை தான் கொண்டு வந்தாங்களோடைய குணாதீத்தன் ஆகிறத பற்றி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசவே இல்லை. மனசில் நல்லா வச்சுங்க. குணாதீத்தன் ஆகணும், நான் வந்து ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை பிராப்தி பண்ணணும் அப்படின்னா இவங்களோட கேட்டகரி வேற, நிவிருத்தி மார்க்கம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அதே நேரத்தில் சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா சத்துவகுணம் வேணும். இப்போ நம்ம நிறைய கிரந்தங்கள் தர்மசாஸ்திரங்கள்லாம் மனுஸ்மிருதி மாதிரியான இருக்க இடத்துலலாம் சத்துவகுணத்தை அதிகமாக சொல்லும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சத்துவகுணத்தை அடையணும், சத்துவகுணத்தில் நின்று அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? சத்துவகுணத்தை தாண்டி போகணும். கர்மகாண்டிகளுக்கு என்னன்னா சத்துவகுணத்தோடையே நின்னறணும், அதை தாண்டி போகிறத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டைமுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஒருத்தரை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, போன வாரத்தில் சொன்னேன். 80-90 வயசுலேயும் நீங்கள் வந்து ஆச்சார அனுஷ்டானம்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, மடி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பகவானை சிந்தனை பண்ண முடியாமல் போயிடும். எது வரைக்கும் கர்மகாண்டத்தில் இருக்கமோ அது வரைக்கும் இருக்கிற ரூல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூலும் வேற. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ உபாசனாக்கு வரீங்களோ, நிவிருத்தி மார்க்கத்து பக்கம் வரீங்களோ, அப்போ வந்து பகவானோட பக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது அங்கே இருக்கிற மடி ஆச்சாரம் எல்லாம் வேற. ஞான விஷயத்துக்கு வரும்போது இருக்கக்கூடிய மடி ஆச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா வேற. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்திய சத்வஸ்தக, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரைகுண்ய விஷயாவேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன 2:45 பகவான் சொல்கிற மாதிரி குணாதீத்தன ஆகணும். குணாதீத்தன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? சத்துவகுணத்தில் நின்றுட்டு அதுக்கப்புறம் சத்துவகுணத்தை தாண்டி போகணும். கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வம்பா போயிடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமியும் ஒரு மாதாஜி வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இல்லை, முன்னாடி. அவங்களோட வேலை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வேலைன்னா காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாதாஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக் பண்ணுவாங்க. எனக்கு நல்லா சமைச்சு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வேறு விஷயம். 1001 சூப்புகள் செய்வது எப்படின்னு அவங்க ஒரு புக்கு ஒன்று போட்டிருக்காங்க. என்ன சூப்? என்னது? சன்னியாசியோட வேலை என்னது? 1001
சூப்புகள் செய்வது எப்படின்னு வெரைட்டியாக சூப்பு கிடைக்கும் அவங்கள்ட்ட போனோம் அப்படின்னா. காலையிலேருந்து சுவாமியும் மாதாஜியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜபம் பண்ணுவாங்க. ஜபம் பண்ணிட்டு வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம், நாளைக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம், நாளை மறுநாள் என்னெல்லாம் சாப்பிடலாம், இந்த ஃபுட்டு என்ன பண்ணும், அந்த ஃபுட்டு என்ன பண்ணும், இந்த சூப்பு பண்ணால் என்ன ரியாக்ஷன் ஆகும், இந்த இது வந்து ஸ்டீமில் வேக வச்சா என்ன ஆகும், இல்லை நார்மலாக வேக வச்சா என்ன ஆகும், இந்த ரைஸ் என்ன பண்ணும், அந்த ரைஸ் என்ன பண்ணும், நாள் ஃபுல்லாக என்ன ரிசர்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டோட ரிசர்ச்சே தான் போயிட்டு இருக்கும். எதுக்காக சந்நியாசம் எடுத்தோம்? பகவானை சிந்தனை பண்ணி எப்படி மோட்சம் அடையணுன்றதுக்காக. இப்போ இந்த ஃபுட்டையே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா நீங்கள் எப்போ போக முடியும்? என் கூட ஒரு ஐயங்கார் இருந்தார், என்னோட குருபாய். அந்த ஐயங்கார் குருபாயோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ கொன்று எடுத்துருவார். ஈஸ்வர நிச்சயம், ஈஸ்வரனுக்கான காரியத்தை விட்டுட்டு சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா மடிய ஆச்சாரம் இதுலேயே கவனம் கொடுக்கறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே என்கேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்திலேயே என்கேஜ் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மனுஸ்மர யுத்தியச்ச விட்டு போயிடும். எல்லா காலங்களிலும் என்னையே வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு யுத்தத்தையும் பண்ணு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போய் வெறும் காரியங்களில் பிரதானமாயிடும். ஈஸ்வர ஸ்மரணமோ இல்லை ஞான விசாரமோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். அப்போ உடம்பு நல்லா இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்டுலேயே கவனம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா உடம்பு நல்லா இருக்கும். ஆனால் பண்ண வேண்டிய காரியம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போயிடும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிட்டு இதை தாண்டி உதாசீன பாவத்துக்கு போகிறத ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதனால இங்கே வந்து ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். பக்தியில் என்ன இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்தில் என்ன அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9வது அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 9:27 ஒன்று ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. யத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுகோசி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். நீங்க என்ன வேணா பண்ணுங்க. யஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த யஜ்யத்தை வேணா எந்த கர்மா வேணா பண்ணுங்க. ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா அது யஜ்யம் ஆயிடும். எந்த கர்மம் பண்ணுங்க, அது எவ்வளோ லோயஸ்ட் அந்த உலகத்தில் நிந்திக்கத்தக்கதாக கூட இருக்கலாம், திருட்டா இருக்கலாம், கொலையா இருக்கலாம், எந்த கர்மா வேணா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. எதை பண்ணினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மத்தை என்ன பண்ணணும்? ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணீங்கன்னா அது யஜ்யம் ஆயிடும். எத் கரோசி எதனை செய்கிறாயோ, எதை அஷ்னாசி எதை நீ சாப்பிட்றியோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கில்ட்டி கான்சியஸ்னஸ் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு என்கிட்ட ஒருத்தர் ஒருவர் வரும்போதே, சாமி நான் நான்வெஜ் சாப்பிட்றவன், நீங்கள் வந்து என்னை தொடலாமா, வாயா அப்படின்னு. நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும் என்ன ஒன்று பஞ்சபூதம் வந்து வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஆகிடுமா, இல்லை ஏன் பஞ்சபூதம் வெஜிடேரியனால் ஏதாவது ஸ்பெஷல் ஆகிடுமா? 2 பஞ்சபூதம் தானே, இந்த சரீரம் அந்த சரீரமும் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லைல்ல. 7 தத்துவங்கள் தானே. இந்த கில்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னா அவங்கவுங்க குலாச்சாரப்படி அவங்கவுங்க ஃபேமிலியில் எப்படி பிறந்தோமோ அந்தந்த ஃபுட்டு வந்து நான் வெஜிடேரியனோ இருக்குன்னு வச்சுங்க. அப்போ கில்ட்டி வரலாமா? கில்ட்டி தேவையில்லை. அர்ஜுனன் என்ன சாப்பிட்ருப்பான்? அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ணிட்டு இருக்குல்ல. இப்போ ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபுட்டு ஒன்றா தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த யுத்தம் பண்ணுறவங்களுக்கு ஃபுட்டு என்னவா இருக்கும்? தயிர் சாதம் இருக்குமா? தயிர் சாதமும் புளியோதரையும் இருக்குமா? சக்கரை பொங்கலும் இருக்குமா? நெய்வேத்தியம் பண்ணிட்டு நான்வெஜ் தானே இருக்கும். ஏன்னா யுத்தம் பண்ணுறவனுக்கு க்ஷத்திரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான்வெஜ் சாப்பிட்டாதான், ப்ரோட்டீன் சாப்பிட்டாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 மடங்கு 3 மடங்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிடணும். அப்போ தான் மசில்ஸ் நல்லா இதாக இருக்கும், யுத்தம் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் சேர்ந்தீங்க அப்படின்னா மிலிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனோ மட்டனோ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மாமிசம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுத்த வீரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு தானே இப்போ உபதேசம் கீதாவில் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியனுக்கு தான் இந்த கீதா உபதேசமே பண்ணப்பட்டிருக்கு. இவனாவது பரவாயில்ல, அர்ஜுனனாவது. இவன் பீமனை பார்த்தீங்க அப்படின்னா பீமன் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களையே சாப்பிட்ற, அரக்கனையே சாப்பிட்ற ஆள் அவன். கிடைச்சது எல்லாத்தையும் சாப்பிட்ற ஆள் அவன். அப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய சிவபக்தன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பீமன் மாதிரி ஒரு சிவபக்தன் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவபக்தன். ஆனால் அவன் சாப்பிட்றதெல்லாம் மாமிசம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ கண்ணப்ப நாயனார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தார்? காட்டுவாசியாக இருந்தார்.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சார அனுஷ்டானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துல அபியாசம் பண்ணி 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 அந்த சத்துவ குணத்தை வந்து பாத்தீங்கன்னா தாண்டி போயிடணும். கவனம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா ஈஸ்வர ஸ்மரணத்துல தான் கவனம் இருக்கணும் இல்லைய. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்றது. இதுலயே 24 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்து பகவானை விட்டுட்டீங்க அப்படின்னா எதுக்காக தாத்பரியமோ அதை விட்டுட்டு என்னங்க பண்றது? தாத்பரியம் எதுக்கு? இதெல்லாம் சத்துவ குணத்தை அதிகப்படுத்த பகவான சிந்தனை பண்றதுதான். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது ஆரம்பிக்கப்படுது. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது அஷ்னாசின்ற எதை நீ சாப்பிடுகின்றாயோ, எது ஜுகோசி எதனை வந்து ஹோமம் பண்ணுகின்றாயோ, ததாசியத்து எதனை நீ தானம் கொடுக்கின்றாயோ, தபஸ்யசி எந்த தபஸை நீ பண்ணுகின்றாயோ, ஏ கௌந்தேய நீ என்ன பண்ண தத் குருஷ்வமதர்ப்பணம், எனக்கு நீ அதை அர்ப்பணம் பண்ணிட்ட அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா உன்னை வந்து அடையாது. முக்கியமானது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் காரியம் நம்ம என்ன பண்றோம், கவனம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் ஒரு ஸ்மரணம் பகவான்கிட்ட. நான் ஒரு காஃபி சாப்பிட்டாலும் ஒரு ஸ்மரணம் பகவான்கிட்ட, சுவாமி இது உனக்கு அர்ப்பணம், நீ தான் சாப்பிட்ற உள்ள இருந்துக்கிட்டு, அந்தர்யாமியா இருந்துக்கிட்டு நீ தான் வந்து ஜாட்டராகினி ரூபத்துல உள்ள இருந்துக்கிட்டு நீ தான் சாப்பிட்ற, இது உனக்கு அர்ப்பணம், உனக்கு அர்ப்பணம், உனக்கு அர்ப்பணம்னு சாப்பிட்ற எல்லாத்தையும் பகவான் சாப்பிட்றாருன்னு பாவிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? தோஷம் வந்து பாத்தீங்கன்னா வரவே வராது. பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, பிராணன் சாப்பிடுதுன்னு ஒருத்தன் நினைச்சிட்டான் அப்படின்னா எந்த தோஷமும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வரவே வராது. பிராண ரூபத்துல யார் இருக்கா? உள்ளுக்குள்ள ஜாட்டராகினி ரூபத்துல பிராணாபான சமாயுக்த பச்சாம் எண்ணம் சதுர்விதம் அப்படின்னு 15வது சாப்டர்ல பார்த்தோம். பகவான் தான் வயிற்றிலிருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். இந்த விதமா எவன் சிந்தனை பண்ணிட்டு ஒரு உணவை நான் சாப்பிடவில்லை பகவான் சாப்பிடுறான்னு பண்றோமோ அப்ப அந்த குணதோஷங்கள் எதுவுமே அந்த ஃபுட்டில் இருக்கிறது உங்களை ஒட்டவே ஒட்டாது. அப்போ என்ன அர்த்தம்னா பக்தியோட டாபிக்ல வேற, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோட டாபிக்ல வேற. இந்த 2 விபாகத்தை வந்து இங்க பார்த்து புரிஞ்சுக்கணும். தானமும் அதே மாதிரி தான், யஜ்யமும் அதே மாதிரி தான், தபஸும் அதே மாதிரி தான். இது எல்லாத்தையும் பக்தி பாவத்துல வேற, அதே நேரத்துல கர்ம பாவத்துல வேற. இப்ப சொல்ல போறது கர்ம பாவத்துல சொல்ல போறோம். ஆச்சாரியார் சொல்றார், வந்துருங்க இங்க. ஆயுஷ் சத்வ பலாரோக்ய சுக பிரீத்தி விவர்தனாஹ, ஆயுஷ் சத்வ பலாரோக்ய சுக பிரீத்தி விவர்தனாஹ, ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யா, ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யா, ஆஹாரா சாத்விக பிரியாஹ, ஆஹாரா சாத்விக பிரியாஹ, ஆயுஷ் சத்வ பலாரோக்ய சுக பிரீத்தி விவர்தனாஹ, ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யா, ஆஹாரா சாத்விக பிரியாஹ. ஒரு உணவு எப்படி இருக்கணும்? சாத்விகமான உணவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒருத்தரோட குணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எது பிரியமானதுன்றதை வச்சுக்கிட்டு நமக்கு அடையாளம் பண்ணலாம். உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஆயுள விருத்தி பண்றதா இருக்கணும். நெய் சாப்பிடணும். பால், தயிர், நெய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டில இருந்து வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆயுளை வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி பண்ணக்கூடியது. இந்த ஆயுகு அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா நெய்யுக்கு பேரே வந்து ஆயுகுன்னு பேர். கிருத்தம் வை ஆயுகு அப்படின்னு பேர். நெய்க்கு பேர் வந்து ஆயுகுன்னு பேர். அப்போ நெய் சேர்த்துக்கணும். டெய்லி உணவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு நெய்யாவது வந்து பார்த்தீங்கன்னா பவித்திரம் பண்றதுன்னு பேர். ஒரு இதை சேர்த்துக்கிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உணவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளுடைய ஆயுளை விருத்தி பண்ற மாதிரியான காய்கறிகள், உணவுகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது. ஒன்று ஆயுள். 2வது சத்துவம். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி சாமர்த்தியத்தை அதிகப்படுத்துறதா இருக்கணும். புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதா இருக்கணும். மனசு நல்ல உணவு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆகார சுத்தவ் சத்வ சுத்திகி அப்படின்னு ஒரு சாந்தோக்கியத்தில் ஒரு மந்திரம் இருக்கு. நீங்க நல்ல உணவு சாப்பிட்டீங்கன்னா தான், நல்ல சுத்தமான உணவு சாப்பிட்டீங்கன்னா மனசு ஹெல்த்தியா இருக்கும். நல்ல சிந்தனைகள், நல்ல புத்தி சாமர்த்தியம் இதெல்லாம் உண்டாகிற மாதிரி உணவா இருக்கணும். அதுக்கு பேர் சத்துவன்னு பேர். அதுக்கப்புறம் பலம்.
நல்ல புரோட்டீன் இருக்க உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பலம் கிடைக்கும். கூட வந்து ஆரோக்கியம். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பார்த்தீங்கன்னா மைதாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ, நிறைய ஃபுட் இருக்குது, எல்லாம் ஜீரோ ஜீரோ ஜீரோவாக இருக்கிறது. பிஸ்கட்ஸ்லாம் சாப்பிட்றோம்ல, பிஸ்கட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நம்ம டீ சாப்பிடும் போதும் இல்லை நடுவில் பிஸ்கட்ஸ்லாம் சாப்பிட்றோம். பிஸ்கட்டாக இருக்கட்டும், சிப்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் நம்ம சாப்பிட்றோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆரோக்கியமும் இல்லாதது, டேஸ்ட்டுக்காக மட்டும் சாப்பிட்றது. நூடுல்ஸ் இருக்குல்ல, நூடுல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ, சாப்பிடாததுக்கு சமம். அதெல்லாம் மேகி நூடுல்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக குப்பையில் போட வேண்டியது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிரியமாக இருக்குது நிறைய பேருக்கு. அப்போ நிறைய ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உகந்ததல்லாதது. ஆரோக்கியமாக இருக்கணும், கூட வந்து பார்த்தீங்கன்னா சுகம் கொடுக்கணும். நம்ம நைட்டு ஃபுட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா சுகமாக தூங்குறோமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி, ரொம்ப பிரியம் இருக்கணும். ஒன்று சாப்பிடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இதை சாப்பிட்றமே அப்படின்னு சாப்பிடக்கூடாது, பிரியம் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் வளர்க்கக்கூடியதாக விவர்தனாக, அப்போ ஆயுளை வளர்க்கிறதா இருக்கணும், நல்ல மனசில் ஹெல்த்தியான மைண்ட் தாட்ஸை வந்து வளர்க்கிறதா இருக்கணும், பலத்தை வளர்க்கிறதா இருக்கணும், ஆரோக்கியத்தை நல்லா க்ரோ பண்ணுறதா இருக்கணும், சுகத்தை கொடுக்கறதா இருக்கணும், நம்மளுடைய பிரியமானதாக இருக்கணும், பிரீத்தியை வந்து நல்ல விவர்த்தனம் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த உணவு எப்படிப்பட்டதாக இருக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடிய உணவு எப்படி இருக்கணும், ரஸ்யாகா, ரசமுடையதாக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா, செமி கிரேவி. எப்போவுமே வந்து கிரேவி இல்லாமல் ஒரு ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணவே மாட்டேன். நான் எந்த ஃபுட்டு பண்ணினாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரை டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணாதீங்க. எந்த ஃபுட்டாக இருந்தாலும் கிரேவியோடு இருக்கிற ஃபுட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் இருக்கணும். ஒரு கூட்டு பண்ணுறோம், கூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக கூட்டு பண்ணக்கூடாது. ட்ரை கூட்டு பண்ணாமல் கூட்டு பண்ணீங்க அப்படின்னா தலன்னு இருக்கணும். அது மாதிரி ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரசத்தோடு இருக்கணும். ரசம் வந்து ட்ரை ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்னிக்தாக, பசை இருக்கணும். பசை இருக்கணும் மாதிரி உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும், பருப்புகளாக சேர்க்கணும். பசை உள்ளதாக இருக்கணும், நெய்யாக இருக்கணும், பசை உள்ளதாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்திரா. ஸ்திரானா என்ன அர்த்தம், சாப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா போயிடக்கூடாது. நம்ம உடம்புல தங்கி இருந்து ஆரோக்கியத்தை கொடுக்கறதா, பலம் கொடுக்கறதா இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் கொஞ்சம் ப்ரோட்டீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் தங்கணும் உடம்புல. வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரமாவது அந்த ஃபுட்டு தங்கி மெதுவாக டைஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் அது ஆரோக்கியமாக பரிணமிக்கணும். அப்போ நல்லா ஸ்திரமாக இந்த உடம்புல தங்குற மாதிரியான உணவாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஹிருத்யான்றதுக்கு அர்த்தம் பிரியமானதாக இருக்கணும். சில உணவு வந்து பார்த்தீங்கன்னா நாதபிரம்ம ஏதாவது சொல்லுவார், ஐயோ எனக்கு பிடிக்கலைங்க விட்டுருங்க அப்படின்ற. உங்களுக்கு பிடிச்சது சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ரசித்து சாப்பிட்ற மாதிரியான உணவாக இருக்கணும். அப்போ சாப்பிட்றத வந்து மருந்து மாதிரி உணவு எடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப கசப்பு, இது மருந்து, ஆயுர்வேத மருந்து அப்படின்ட்டு உணவு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதமாக சாப்பிட முடியுமா, மருந்தாக சாப்பிட முடியுமா? என் கூட இருக்கவங்கெல்லாம் ஆயுர்வேத டாக்டராகவே இருக்காங்க. என்ன பண்ணுறது, என் கூட ஒரு குருபா இருந்தார், சாப்பிட்ற உணவே வந்து மருந்தாக சாப்பிடுவார். நிர்மலானந்த சுவாமின்னு ஒரு சுவாமி இருந்தார், இதில் வந்து பாலக்காட்டில் ஒத்தப்பாலத்தில் இருந்தார். அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான சொல்லுவார், நம்மளோட ஜீனில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்பா அம்மாட்டிருந்து பரம்பரையாக அந்த ஜீனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஃபுட்டு எடுத்து உங்கள் அப்பா அம்மா சாப்பிட்டாங்களோ அதுதான் உங்கள் ஜீனில் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடாம விபரீதமாக சாப்பிடும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்போ ப்ராப்ளம்ஸில் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம், உணவை மாற்றுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னும் போது அது வரும். கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியம் இல்லாமல் ஒரு ஃபுட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. நிர்மலானந்த சுவாமிகிட்ட ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், நமக்கு பிடிக்காம ஐயோ அப்படின்னு வந்து முகத்தை சுழிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கே அப்படின்னு அப்படியே உடம்பெல்லாம் கூசி போய் அதை வேறு வழியே இல்லாமல் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுங்க, அந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசையும் கெடுக்கும், உடம்பையும் கெடுத்துரும், உடம்புல ஒட்டவே ஒட்டாது. அப்போ முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மருந்தாக இருந்தால் கூட வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சுவையுள்ளதா, ஹிருத்யான்றார், ஹிருதயத்துக்கு பிரியமான உணவாக இருக்கணும். அப்போ 3 சொல்லியாச்சு, நல்லா வந்து ரசம் இருக்கிறது, அதுக்கப்புறம் நல்லா பசையுள்ளது, அதுக்கப்புறம் நல்லா உடம்புல தங்கி ஆரோக்கியத்தை கொடுக்கறது, அதுக்கப்புறம் பிரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உணவுகள் ஆகாராக, இந்த உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சாத்விக பிரியாக, சத்துவகுணம் உள்ளவங்களுக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்ற ஆயுச்ச சத்வம் ச, ஆயுகுனா ஆயுளை விருத்தி பண்ணக்கூடியது,
சத்துவம் அப்படின்னா புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேம்படுத்தக்கூடியது, மெமரி பவர்லாம் நல்லா இருக்கணும். ஒரு ஃபுட்டு நாங்கள் வந்து கவனிப்போம், இந்த மனசுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் இருந்தேன். ரிஷிகேஷில் இருக்கும்போது திரிகால சந்தியா பண்ணிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப உபாசனையும் சுவாத்தியாயமும் பண்ணிட்டு நல்ல காயத்ரியை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா புத்தி சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். ஒரு 1000 காயத்ரி, 1500 காயத்ரி, 2000 காயத்ரிலாம் பண்ணுறோன்னு வச்சுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பாடம் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் காயத்ரி தான். காயத்ரி என்ன பண்ணும் அப்படின்னா புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கிரும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டு எடுக்கும் போதே சாப்பிட்ட உடனேயே நான் என்ன பண்ணுவேன், அந்த ஃபுட்டை வந்து டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சேன். தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகும். இங்கே ரிஷிகேஷில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதுக்களுக்கு வந்து அன்னக்ஷத்திரம் தான். அதுக்கப்புறம் பண்டாரா ஒன்று கிடைக்கும். தயானந்த ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான பண்டாரா கிடைக்கும். மால்புவாவும் பன்னீரும் அது இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டாராவுக்கு போனீங்கன்னா நிறைய தட்சணை கிடைக்கும். பண்டாரானா ஒரு குரு பூஜை மாதிரி, நம்ம தமிழில் சொல்கிறது குரு பூஜை. அதுக்கு வந்து சாதுக்கள் பிக்ஷா கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தட்சணை கிடைக்கும். ஃபுட்டு வந்து ராயல் ஃபுட்டு கிடைக்கும். தயானந்த ஆசிரமத்தோட ஃபுட்டுனா ரிஷிகேஷில் ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீடம், எல்லா ஃபுட்டும் எடுத்துக்க முடியும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ளேயே போக மாட்டேன். ஏன் அப்படின்னா சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா சித்தத்தில் வந்து காமக்ரோதத்தை உண்டு பண்ணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பக்கத்தில் ஒரு நாகாபாபா ஆசிரமம் இருந்துச்சு. அங்கே தான் நான் வந்து ஃபுட் எடுப்பேன். அதில் என்னென்னா காஞ்சி போன ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நெய்யெலாம் தடவி இருக்காது, வெறும் காஞ்சி போன ரொட்டி. அங்கே வந்து பஞ்சமுக அனுமார்னு ஒரு இது டேட்டி இருந்துச்சு. அதுக்கு ஆஃபர் பண்ணிட்டு வைஷ்ணவ ஆசிரமம் அது நல்லா நெய்வேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நல்லா பிரீத்தி பண்ணி அழகாக வரும். காஞ்சி போன ரொட்டி, ஒரு தண்ணியாக ஒரு தால், அதில் வந்து 4 பருப்பு மிதக்கும். சப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொரக்காயோ ஏதோ ஒரு சப்ஜி கொஞ்சமாக கிடைக்கும், ஒரே ஒரு ஸ்பூன். மிளகா கிடைக்கும், 1 மிளகா 2 மிளகா. பக்கத்தில் வந்து ஃபீஸ்ட் கிடைச்சா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த நாகாபாபா ஆசிரமத்தில் ஃபுட் எடுப்போம். ஏன் அப்படின்னா இந்த ஃபுட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கான எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா காமக்ரோதங்கள் எதுவுமே உண்டாகாது. இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நல்ல ஃபீஸ்ட் கிடைக்குது அப்படின்னு வாய்க்கு ருச்சியாக கிடைக்குது, தட்சணை கிடைக்குதுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ளார மனசு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. இப்போ நம்ம வந்து பார்க்கணும், இனிமேல் கவனிக்கணும் என்னன்னா, இப்போ எல்லாத்துக்கும் கவனிக்கணும், நான் சாப்பிட்ற ஃபுட்டு எனக்குள்ளார எந்த விதமான தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணுதுன்னு பாருங்க. சாப்பிட்டதே தெரியாமல் உங்களுக்கு ஒரே தாட் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா, நல்ல ஹெல்த்தியான தாட் இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டு நல்ல ஃபுட்டு. நம்ம என்ன பண்ணுறோம், பிரத்யட்சமாக பார்க்குறோம். ஒரு ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைஜீனிக்காக இருக்கான்னு பார்க்குறோம், நல்ல வெஜிடபிள்ஸாக இதுதான் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தில் டீக்காக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்கிறார். ஒரு ரிஷி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாத்துர் மாதத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கார். அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிபத்தினி என்ன பண்ணுறாங்க, பிக்ஷைக்காக வந்து பார்த்திங்கன்னா பிக்ஷாவந்தனம் கூப்பிட்றாங்க. சுவாமி நீங்கள் என்னோடய வீட்டில் இன்றைக்கி பிக்ஷை எடுத்துக்கணும் அப்படின்னு. சரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறார், ஒரு 11:30 மணிக்கு போல் அவங்க வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனோன்னே பதிபத்தினி நல்லா உபச்சாரம் பண்ணுறாங்க. நல்ல வாழை இலை போட்டு நல்ல ஃபுட்டு, அருமையான ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. பண்ணோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டு முடித்தோன்னே என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் ஒரு குட்டியாக்கு வந்துடுறார் தங்கியிருக்க இடத்துக்கு. வந்து பையை எடுத்து மாட்டுறாரு. பையில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த பிக்ஷை கொடுத்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பரிமாறும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தண்ணி வச்சது வந்து வெள்ளி கிளாஸில் வச்சுருக்காங்க. இந்த வெள்ளி கிளாஸை சாப்பிட்டு முடித்தோன்னே இவர் என்ன பண்ணார், அதை எடுத்து பைக்குள்ளர் போட்டு கொண்டு வந்துட்டார், சில்வர் கிளாஸ். இவருக்கு ஆச்சரியமாக போச்சு. என்ன அப்படின்னா, ஐயோ நமக்கு எப்படா இது, நமக்கு இந்த மாதிரி ஸ்டீலிங் பண்ணுற திருடுற பழக்கமே இல்லையே, நமக்கு தோஷமே இல்லையே, இதை எப்படி நான் பையில் கொண்டு போட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் யோசிச்சு என்ன பண்ணுறாரு, இதில் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, திரும்ப அந்த வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்துட்டு அந்த பர்சனை பார்த்து சொல்கிறாரு, நான் சபிச்சிருவேன், நீ ஒழுங்காக சொல்லு, உன்னோட ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி சம்பாதிக்கிற அப்படின்னு. சபிச்சிருவேன் அப்படின்னோட இவர் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாமி என்னை மன்னிச்சிருங்க சாமி, நான் வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு தான் என்னோட தொழில் அப்படின்றார். என்னோட தொழில் என்னது, டெய்லி ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் திருடுறது தான் என்னோட வேலை. அப்போ பாப்பம் போகணுன்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு பிக்ஷை கொடுத்தது அப்படின்னு.
அப்போ அந்த திருட்டுனால வந்த பணம் அதை சாப்பிட்ட மாத்திரத்துல இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளி டம்ளரை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து உள்ள போட்டுக்கிற புத்தி வந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற திரவியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுல வந்து ஃபுட்டு ஹெல்த்தியா இருக்கலாம், ஆனா வந்து திரவியம் தப்பா இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள தாட் ப்ராசஸ் மாத்திடும். அதுக்கு அடுத்து 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து என்ன குவாலிட்டியில இருக்கு. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் அந்த ஃபுட்டோட குவாலிட்டியை சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இருக்கலாம், நிறைய ஹோட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிமாறுறதுன்னு ஒண்ணு இருக்கு. சமைக்கிறது, சமைச்சு பரிமாறுறது, ப்ரிப்பேர் பண்றது, ஆமா, அதெல்லாம் இதுல வந்துடும், உணவோட சம்பந்தமா இருக்கிறது. 2வது கேட்டகரியில உணவு குவாலிட்டி, உணவோட குவாலிட்டி, ஃபுட்டோட குவாலிட்டி. 3வது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உணவை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், எந்த பாவனையில அதை எப்படி சர்வ் பண்றோம். இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா 3வது கேட்டகரி. அப்ப திரவியம், அதுக்கப்புறம் ஃபுட்டு, அதுக்கப்புறம் அதை ப்ரிப்பேர் பண்ற மெத்தடு, சர்வ் பண்ற மெத்தட், இந்த 3 விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கவனம் கொடுக்கணும். வீட்டில் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசம் வச்சு ஒரு பப்படம் சுட்ட அப்பளமாக இருக்கும், ஆனால் அது பரம திருப்தியை கொடுக்கும், நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். இதே ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன சமைக்கிறான்னு தெரியாது, அவனுக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்காம இருப்பாங்க, இது பண்ணாமல் இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், அந்த கிச்சனில் இருக்கிற இவன் வந்து செஃப் வந்து பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டே, என்னடா இது வேலையை இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கே அப்படின்னு திட்டிக்கிட்டே அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவான். யாருக்கோ சமைக்கிறது யாருக்குன்னே தெரியாமல் ப்ரிப்பேர் பண்ணுவான். சர்வ் பண்ணுறவனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ராகத்வேஷத்தோட பண்ணிட்டு போகிறான், திட்டிக்கிட்டே பண்ணுறான் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ஃபுட்டு வந்து நல்லாவே இருந்தாலும் அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஆகாது, மனசை வந்து தாட் ப்ராசஸையே மாற்றி விட்டுரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபுட் எடுக்காமல் வீட்லேயே ஃபுட் எடுக்கிறத வந்து பார்த்துக்கிறது. நம்ம அம்மா, நம்ம ஒய்ஃபு, நம்மளோட சில்ட்ரன்ஸ் தயார் பண்ணுற ஃபுட்டு நமக்காக பிரியமாக பண்ணுற உணவாக இருக்கணும். அப்போ திரவியம் கவனம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் உணவில் கவனம் கொடுக்கணும், பாவத்தில் கவனம் கொடுக்கணும். முக்கியமாக வச்சுங்க. ஆச்சாரியார் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா சத்துவம் சொல்லியாச்சு. சத்துவம்னா மனசோட தாட்டு. அதுக்கப்புறம் பலம் கொடுக்குற உணவாக இருக்கணும். ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை கொடுக்கறதா இருக்கணும். சுகம், சுகத்தை கொடுக்கறதா இருக்கணும். அதுக்கப்புறம் பிரீத்தியை கொடுக்கறதா இருக்கணும், பிரியமானதா இருக்கணும். இது எல்லாம் தாசாம் விவர்தனாக, இவைகளை எல்லாத்தையும் வளர்க்கக்கூடியதா எது இருக்கோ அந்த ஃபுட்டுக்கு பேர் தான் ஆயு சத்வ பலாரோக்கிய சுகப்பிரீத்தி விவர்தனாகான்னு பேர். அந்த ஃபுட்டு எல்லாம் அந்த ஃபுட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் இந்த டிஃபினிஷன் சொல்றார். ரஸ்யா, ரசோபேதா, ரசத்தோடு கூடியதா இருக்கணும். ரசத்தோடுனா நான் சொல்றேன், டீப் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சாதகர்கள் என்ன பண்ணுங்க, டீப் ஃப்ரையை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்றீங்க. கிரேவியா இருக்கணும், இல்லைன்னா செமி கிரேவியா இருக்கணும். கூட்டு நம்ம சொல்றோம்ல, கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தானே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டா இருக்கணும். ரசோபேதாக, ஸ்னிக்தாகா, ஸ்னிக்தானா நீங்க ஒட்டுற மாதிரி இருக்கணும். கீரையெல்லாம் கூட்டு பண்ணீங்கன்னா என்ன ஆகும், கடைஞ்சிங்க அப்படின்னா, கீரையை கடைசல் பண்ணீங்க, பருப்பை கடைஞ்சிங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஒட்டுள்ள உங்களுக்கு ஸ்டிக்கியா இருக்கும்ல. அது மாதிரி ஸ்னிக்தாக, நல்ல ரசம் உள்ளதா, நல்ல பசையுள்ளதா இருக்கணும். ஸ்நேகவந்தக, அதுக்கப்புறம் ஸ்திராகா. ஸ்திரான என்ன அர்த்தம், சிறகால ஸ்தாயினோ தேகே. இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கே அது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அந்த நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக நம்ம உடம்புல தங்கி இருந்து நல்ல மினரல்ஸும் விட்டமின்ஸும் இருந்துச்சு அப்படின்னா தங்கி இருந்து இதாகும். இப்போ நீங்கள் மைதாவை எடுத்துக்கிட்டீங்க, மைதாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி, பரோட்டா, இந்த மைதாவில் பண்ணுற பன்னு, ப்ரெட்டு, அப்புறம் பாஸ்டா, அப்புறம் நூடுல்ஸு, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உடம்புல நிற்காது, உடம்புல ஆரோக்கியம் கொடுக்காது. அவ்வளோதான். சாப்பிட்ற நேரம் தான் சுவை ஒழிய அதுக்கப்புறம் அதுக்கு வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. அது மாதிரி உடனே வந்து பார்த்தீங்கன்னா பலன் இல்லாமல் போகக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டு நீண்ட நாள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணவுகளாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது. சிறகால ஸ்தாயினோ தேகே. அதுக்கப்புறம் ஹிருத்யான என்ன அர்த்தம், ஹிருதய பிரியாகா, நல்ல பிரியமுள்ளதா இருக்கணும். நமக்கு ஒன்று சாப்பிடும் போதே ஏண்டா கடனேன்னு சாப்பிட்றமே அப்படின்னு சாப்பிடக்கூடாது. நமக்கு பிரியமாக வந்து தட்டில் வச்ச மாத்திரத்தில் அது சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்கணும், நமக்கு பிரியம் வரணும். அது மாதிரி பிரியமான உணவு ஆகாரங்கள் சாத்விக பிரியாகா, சாத்விகமான மனிதர்களுக்கு பிரியமானது, இஷ்டமானது அப்படின்னு அர்த்தம். 8 சொன்னதுக்கு அப்புறம் 9வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். என்னென்ன ஃபுட்டு ஆச்சாரியர் சொல்றார். கட்வம் லலவனாத்யுஷ்ண தீக்ஷ்ண ருக்ஷ விதாஹினஹ. கட்வம் லவனாத்யுஷ்ண
தீக்ஷ்ண ரூக்ஷ விதாஹினஹ ஆஹாரா ராஜசஸ்யேஷ்டா துக்க சோகாமய பிரதாஹ துக்க சோகாமய பிரதாஹ கட்வம் லலவனாத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாஹினஹ ஆஹாரா ராஜசஸ்யேஷ்டா துக்க சோகாமய பிரதாஹ. ராஜசமான மனிதர்களுக்கு எதெல்லாம் பிரியமானது அப்படின்னு சொல்றார். என்ன பிரியம் அப்படின்னா அறுசுவை நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த அறுசுவையில ஒரு விஷயத்தை நம்ம மனசுல எடுத்துக்கணும். சர்வத்திர அதிவர்ஜிதம் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா அதினா அதிகமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு, கட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கசப்பு. கட்டு அப்படின்னா கசப்பு, அம்ல அப்படின்னா புளிப்பு, லவண அப்படின்னா உப்பு, உவர்ப்பு நம்ம சொல்றோம்ல உப்பு. அதுக்கப்புறம் தீக்ஷ்ணியன்றதுக்கு அர்த்தம் எங்க உஷ்ண அதி உஷ்ணம்ன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப சூடா இருக்கிறது. அதுக்கப்புறம் தீக்ஷ்ண அப்படின்னு காரமா இருக்கிறது. அதுக்கப்புறம் ரூக்ஷ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூக்ஷன்றது ரொம்ப ட்ரையா இருக்கிறது. நம்ம டீப் ஃப்ரை சொல்றோம்ல அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையா இருக்கிறது. விதாகினக அப்படின்னா எரிச்சலை உண்டு பண்றது, ரொம்ப அன்ஹாப்பியை கொடுக்கறது. இது எல்லா ஆகாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசஸ்ய இஷ்டாக ரஜோகுணத்தை உடையவர்களுக்கு மிகவும் பிரியமானது. இதுல என்ன சேர்த்துக்கணும், நம்ம எல்லாமே அறுசுவையும் சேர்த்துக்கணும். ஆனா எல்லாத்துலயும் என்ன பண்ணிக்கணும், அதிகமான கசப்பு, அதிகமான புளிப்பு, அதிகமான உப்பு, அதிகமான காரம், அதிகமான சூடு, அதிகமான வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையா இருக்கிறது. இது மாதிரி எதெல்லாம் அதிகம் அதிகம் அதிகம்னு போட்டுக்கணும். அப்ப என்ன பண்ணும், எல்லாத்துலயும் மிதமா இருந்தா சாத்விகம், எல்லாத்துலயும் அதிகமாச்சு அப்படின்னா அது ராஜசமாக ஆகிவிடும். அது என்ன பண்ணும் அது மாதிரி ஃபுட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா துக்க சோக ஆமய பிரதாக, துக்கத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம நிறைய மசாலா போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நைட்டு தூங்க முடியாது இல்லை, நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் நிறைய வந்துடும். புளிப்பு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம், காரம் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போதே நாக்கெல்லாம் ஆஹாஹான்னு ஆந்திராக்காரவங்க சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா தெரியும்ல, என்ன காரம் சாப்பிட்றாங்க அப்பா. குண்டூர் பக்கம் போனீங்கன்னா, குண்டூர் மிளகா பக்கம் போனீங்கன்னா அவ்வளோதான், எல்லா ஃபுட்டுலேயும் வந்து காரம் காரம், நம்மளாலாம் சாப்பிடவே முடியாது அந்த அளவு காரம். சாப்பிடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல், சாப்பிடும்போதே நாக்கெல்லாம் ஆன்னு நம்ம தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு உள்ளே போய் என்ன பண்ணும், தூங்க விடாது, படுக்க விடாது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கசப்பு, அதிகமானது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். ஆனால் ரஜோகுணம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது எல்லாம் தான் ரொம்ப பிரியமாக இருக்கிறது. அது துக்கத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் சோகத்தை கொடுக்கும். சோகம்னு என்ன அர்த்தம், மனசு. துக்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல துக்கத்தை கொடுக்கும். சோகம் கொடுக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து அன்ஹெல்த்தி ஆக்கிடும். தாட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான தாட் ப்ராசஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆமயப்பிரதான்றதுக்கு அர்த்தம், ஆமையன நிறைய ரோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடியது, பிரதாகனா கொடுக்கக்கூடியதா ஆகிறது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. கட்டு கட்டு அப்படின்னா கசப்பு, அம்லோ அப்படின்னா புளிப்பு, லவண அப்படின்னா உப்பு உவர்ப்பு, அதுக்கப்புறம் அத்தியுஷ்ண அப்படின்னா அதிகமான சூடு, சூடா இருக்கிறது. அதிசப்தக ஆச்சாரியார் சொல்லிட்டார் பாருங்க, அதிசப்தக கட்வாதிஷு சர்வத்திர யோஜ்ய. அதின்றத வந்து நீங்க என்ன பண்ணணும், அதி கட்டு, அதி அம்ல, அதி லவண அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் அத்தின்னு சேர்த்துக்கணும். அத்தின்னு என்ன அர்த்தம், அதிகமான கசப்பு, அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு, அதிகமான உப்பு அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் அதி கட்டு, தீக்ஷ்ண அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன அர்த்தம், சர்வத்திர அதிவர்ஜிதம் அப்படின்னு ஒரு போட்டா போதும். எந்த இடத்துல போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கோம். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த சொப்னாவசீலஸ்ய யோகோ பவதி துக்கஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. 6 இந்த நம்பர் பாரு, 6வது அத்தியாயத்தில் இருக்கு. நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் எது யுக்த
யுக்தம் அப்படின்னு பார்க்கணும். 6:17 போட்டுங்க பக்கத்துல. 6:17 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அளவா இருக்கணும். எல்லாமே எதுவும் அதிகமாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போயிடக்கூடாது. அறுசுவையும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இருக்கணும். யுக்த ஆகாரம், ஆகாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அளவு இருக்கணும். ஆமா, இது திருக்குறள்ல இருக்குல்ல, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் தொகுத்த உற்றுள் 3 அப்படின்னு வந்து திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு. மிகினும் குறையினும் நோய் செய்யும். ஒன்று அதிகமானாலும் உங்களுக்கு நோயை உண்டு பண்ணும், கம்மியாச்சுனாலும் நோயை உண்டு பண்ணும். இது புரியறதுக்கு எனக்கு எவ்வளோ காலம் ஆச்சு தெரியுங்களா? ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க பிராமணன் பேர். ரிஷிகேஷ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க பிராமணன் ஒரு பட்ட பேரை வச்சுட்டாங்க. ஏன்னா பார்த்து 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 எல்லாத்தையும் பண்ணேன். ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தேன். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்போது துக்கம், ரொம்ப துக்கம். ஏன்னா எங்கேயுமே இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எங்கள் ஆச்சாரிய சுவாமிகிட்ட போனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது, எங்கள் ஆச்சாரிய சுவாமி ரொம்ப சரளமாக இருப்பார். நான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க பிராமணன் மாதிரி நான் இருப்பேன். எங்கள் ஆச்சாரியர் ரொம்ப ஈஸியாக இருப்பார். கவனம் இருக்கும், ஆனால் ஃபுல் டைம் அதுலேயே இருக்காது. ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கவனம் இருக்கணுமோ எல்லா காரியத்துலேயும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓஹோ இந்த நடு நியூட்ரலுக்கு வந்துடணும். என்ன அப்படின்னா யுக்த ஆகாரம், எதை எடுத்தாலும் யுக்தமாக இருக்கட்டும், அளவாக இருக்கட்டும். காரம் கம்மியாக அளவாக இருக்கட்டும், புளிப்பு அதிக அளவாக இருக்கட்டும், உப்பு அதிக அளவாக இருக்கட்டும், சூடு வந்து பார்த்தீங்கன்னா அளவாக இருக்கட்டும், காரம் அதிக அளவாக இருக்கட்டும், ட்ரையாக நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அளவாக இருக்கட்டும். எதை சாப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் பாத்துக்கு வந்துருங்க. மிடில் பாத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சோகம் கிடைக்காது, துக்கம் கிடைக்காது, நோய் உண்டு பண்ணாது, ஈஸியானது. இதுதான் இங்க ஆச்சாரியார் சொல்றார். இந்த விதமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவம் கட்டு அம்ல லவண அத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாகினக ஆகாராக, இந்த மாதிரியான ஆகாரங்கள் ராஜசஸ்ய இஷ்டா, ரஜோகுணம் இருக்கிறவங்களுக்கு பிரியமானது. இன்னைக்கு பார்க்குறோம்ல, யூடியூப்லாம் எடுத்தோம் அப்படின்னா என்னென்னவோ ஃபுட்டு வருது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அண்ணா நகர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியா. யாருப்பா சாப்பிடுவா? நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 9 மணிக்கு ஃபுட் எடுத்தாவே அது வந்து ராட்சசர்கள் சாப்பிட்றது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். 9 மணிக்கு மேலே யார் சாப்பிடுவா? ராட்சசர்கள் தான் சாப்பிடுவோம். ஆனால் நம்மளோட ஹேபிட் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஃபுட் எடுக்கிறது, 11 மணிக்கு ஃபுட் எடுக்கிறது. மெட்ராஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக 2 மணிக்கு பிரியாணி, 4 மணிக்கு 3 மணிக்கு பிரியாணி, 5 மணிக்கு பிரியாணியா. யார் சாப்பிடுவா? அசுரர்கள் தானே சாப்பிடுவாங்க. இப்போ ஃபேஷன் ஆகி போச்சு. ஒரு கூட்டமாக படித்தவங்க தான். படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ படித்த படிப்பு சரியாக இல்லைன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் வந்து ஃபுட்டு போட்டோம் அப்படின்னா, மசாலாவோடு இருக்கிற ஃபுட்டு உள்ளே போச்சு அப்படின்னா அது உடம்புக்கு என்ன பண்ணும், மனசை என்ன பண்ணும், அது என்னெல்லாம் பண்ணும். இதெல்லாம் கொஞ்சம் புத்தி வேணாமா? டாக்டர்ஸ்லாம் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, சாப்பிடாதீங்க, ஒரு 7 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு. 7 மணிக்கு மேலே நைட்டு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மசாலாவோட ஃபுட்டு வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. நான்வெஜ்ஜையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டைஜஷன் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிடணும். நைட்டு சாப்பிடவே கூடாது. எங்கள் ஆச்சாரியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிட்றதே இல்லை. சரி, அப்படி சாப்பிட்டாலும் வந்து உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அளவாக நீங்கள் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10:30 மணிக்குள்ளார என்ன ஆகிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு டைஜஷன் ஆகிருக்கணும். நைட்டு தூங்கும் போது வயிற்றுக்குள்ளார எந்த ஃபுட்டும் இருக்கக்கூடாது. இதான் நியமம். அப்போ தான் நீங்கள் 2:30 மணி 3 மணிக்கு எந்திரிக்க முடியும். நான் வந்து நிறைய கழுத்து வரைக்கும் ஒரு சாமி சாப்பிடுவார். என் கூட இருந்த சாமி ஆள் வாயை திறந்தாருன்னா காக்கா வந்து கொத்திட்டு போகிற மாதிரி சாப்பிடுவார் நைட்டில். அப்புறம் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிக்கு எந்திரிப்பார். எந்திரிச்சு சாமி சந்தியா பண்ணுறேன் சாமி. 8 மணிக்கு எங்கெங்க சந்தியா பண்ணுவீங்க? நான் கேட்பேன், 8 மணிக்கு எங்கே சந்தியா பண்ணுவீங்க? 4 மணிக்கு எந்திரிக்காமல் ஏன் எந்திரிக்க முடியாது சாமி? ஏன் எந்திரிக்க முடியாதுன்னா உள்ளுக்குள்ளார அவ்வளோ ஃபுட்டை போட்டிங்கன்னா அது மெதுவாக தாமசத்தை கொடுத்து இது பண்ணும். அப்போ இதெல்லாம் இங்கே சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ரஜோகுணத்தோட பிரதானம். யூடியூப்பை எடுத்தீங்க அப்படின்னா சத்துவகுண ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். மீதி எல்லாம் ரஜோகுணம், ராட்சசர்கள் சாப்பிட்ற ஃபுட்டாக தான் இருக்குது. இதுதான் சொல்றது. இது என்ன பண்ணும்? துக்க சோக ஆமய பிரதாக. என்ன அர்த்தம்? துக்கம் ச சோகம் ச ஆமயம் ச. துக்கத்தையும் சோகத்தையும், ஆமயம்னா என்ன அர்த்தம்? ரோகம். ரோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரயச்சந்தி, கொடுக்கக்கூடியவைகள். அதனால் அதுக்கு பேர் துக்க சோக ஆமய பிரதாகான்னு பேர் அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணணும். நம்ம ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதமாக இருக்கணும், எல்லாம் அளவு.
உங்களுக்கு தெரியணும் என்னென்னா, நான் அதான் சொல்கிறேன், இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கீங்களோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை கவனிக்கிறத காட்டிலும் நம்ம என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளார நம்மளுடைய தாட் ப்ராசஸில் வெளியில் இருக்கிற அவுட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் பாதிக்கக்கூடாது. உள்ள இருக்கிற எந்த விஷயத்தையும் வெளியில இருக்கிறது பாதிக்குது, நம்ம மனசை பாதிக்குது அப்படின்னா நீங்க எங்கேயோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். என்னுடைய தாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேவ் லென்த்தில் ஈஸ்வர சிந்தனையோடு இருக்கிற மாதிரியே பார்க்கணும். சத் சங்கத்வே நிசங்கத்துவம். சத் சங்கம்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியில் போய் சத் சங்கம் கேட்கறது மட்டும் இல்லை, நீங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு எதையெல்லாம் கொடுக்குறீங்களோ அது எல்லாம் சத் விஷயமாக இருக்கணும். அதான் சத் சங்கம்னு பேர். அப்போ ஃபுட்டு, குடிக்கிறது, எல்லாத்தையும், பேசுகிற ஆட்கள் எல்லாத்தையும், நம்ம பண்ணுற காரியம் எல்லாத்துலேயும் கவனம் இருக்கணும். எந்த ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபுட்டு இனிப்பை அவாய்ட் பண்ணுவோம் மெதுவாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு அதிகம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உற்சாகம் வந்து காரியத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிடும். ரொம்ப காரத்தை சாப்பிட்டிங்கன்னா குரோதம் வந்துடும், அதிகமாக கோபத்தையும் குரோதத்தையும் வெளிப்படுத்தும். சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடும். நிறைய புளிப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து மந்தத்தன்மையை, தாமசத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு ஹேபிட் இருக்குது. இப்போ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று சாப்பிட்டோன்னே வாட்ச் பண்ணணும், என்ன மாதிரி தாட்டு போகுது. அப்போ ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இது சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு டிஃப்ரெக்ஷனும் இல்லை, உடம்பை வந்து தமோ குணத்துக்கு அடித்து போடலை, மனசு ஹெல்த்தியாக இருக்குது, உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது. இது மாதிரி ஃபுட்டை மட்டும் செலக்ட் பண்ண அடிச்சா பார்ப்போம். நாளைக்கு மீதியை பார்த்தோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஒரு 60 வயசுக்கு மேலே ஃபுட்டோட ஹேபிட் ரொம்ப மாறிடும். ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன்ல, என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கிற நம்ம ஜனனேந்திரியத்துக்கு, இது மலமூத்திர ஸ்தானத்துக்கு வேலையே கொடுக்கக்கூடாது. நான் சாதுக்களோட ஃபுட்டெல்லாம் பார்த்துருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை ஃபுட் எடுக்கணும், மத்தியானம் மட்டும்தான் ஃபுட் எடுக்கணும். அந்த மத்தியானம் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி பச்சரிசி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சதா, நம்ம குருணைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த குருணை அரிசியாக இருக்கணும், பச்சரிசி குருணை. அது கூட வந்து பார்த்திங்கன்னா 2-3 காய்கறிகளை வெட்டி போட்டுடணும். ஒரு பருப்பு, நல்ல பாசிப்பயிறு ஏதாவது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா குக் பண்ணி ஒரு கீயை விட்டிங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணி, சுவாமிக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு ஒரு வேளை சாப்பாடு. இதான் வந்து பார்த்திங்கன்னா நியமத்துக்கு வந்துடணும். வெரைட்டியாக சாப்பிட்றதெல்லாம் ஒரு ஏஜில் முடிச்சிடணும். ரசம், பொரியல், கூட்டு, அது இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபுட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கிச்சடி. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இஸ்கானில் என்னைக்காவது போனீங்க அப்படின்னா இஸ்கானில் ஒரு கிச்சடி ஒன்று கொடுப்பாங்க. நார்த் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிவானந்த ஆசிரமம், நார்த் இந்தியாவில் ஈவினிங்கில் எல்லா இடத்துலையுமே கிச்சடி தான் முக்கியமானது. பருப்பும் அரிசி மட்டும்தான் இருக்கும், பாசி பருப்பும் அரிசி மட்டும். இது ரெண்டும் போட்டு பச்சரிசி முக்கியமாக, இதை மட்டும் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு கீயை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான மைண்ட் இருக்கும். 60 வயசுக்கு மேலே வேறு எதையாவது வெரைட்டியாக தேடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வெரைட்டி தேடுறீங்க அப்படின்னா இன்னும் காமம் வந்து உள்ளுக்குள்ளார இருக்குன்னு அர்த்தம். ஃபுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம், பாகவதத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. ஜிதம் ரசம் ஜிதே சர்வம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மொத்த உலகத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஜிதம் ரசம் ஜிதம் சர்வம் ஜிதே ரசம் ஜிதம் சர்வம். நீங்கள் நாக்கை ஜெயிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகக்கூடாது. அதோ கமன வாயு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மலமூத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே மெதுவாக எப்போ வேணால் பிராணன் பிரியலாம், கீழே போயிடக்கூடாது பிராணன். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மலம் போகிற மாதிரி ஃபுட்டு இருக்கணும். நீங்கள் போட்ட ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போகணும். கரைச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் கிச்சடி நம்ம சொல்கிறோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து வயிற்று தங்கக்கூடாது, டைஜஸ்ட் ஆயிடணும். ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ரீயாக இருக்கணும். பாடி ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து மனசு வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமாக இருக்கும். 24 மணி நேரமும் நம்மளோட ஃபுட்டுக்காகவே டைஜஷனுக்காகவே பிராணன் இதாகிட்டு இருக்கு அப்படின்னா
அப்போ மனசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கீழ் நோக்கியே போயிட்டு இருக்க முடியும், மேல் நோக்கி போகவே போகாது. ஊர்துவ கமன வாயு வரவே வராது உங்களுக்கு. அப்போ மேல் நோக்கின வாயுவாக இருக்கணும், கீழே வேலையை கம்மி பண்ணணும். 60 வயசுக்கு மேலே லிமிட் வச்சுக்கணும். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் எத் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம். சொல்லுங்கம்மா. நான் சொன்னல இனிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துங்க, அறுசுவையும் சேர்த்துங்க, இனிப்பை சேர்த்துங்க. ஆனால் இனிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம்ல உற்சாகத்தை கொடுக்குன்னு சொல்கிறோம்ல, அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமத்தை உண்டு பண்ணுறது. இனிப்பு அளவாக சேர்க்கணும். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொல்கிறதெல்லாம் பாருங்களேன், நீங்கள் சாப்பிடுங்க, இப்போ ரெகுலராக சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபுட்டுக்கு பின்னாடியும் என்ன மாதிரி தாட்டு ப்ராசஸ் மாறுதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க. நெய்வேத்தியம் பண்ணது எதுவுமே வந்து தாட் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணாது. நெய்வேத்தியம் இல்லாத ஃபுட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விகாரத்தை உண்டு பண்ணும், மனோவிகாரத்தை உண்டு பண்ணும். இனிப்பை வந்து பார்த்தீங்கன்னா சாதகர்கள் மேக்சிமம் என்ன பண்ணணும், இனிப்பை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அளவாக, ரொம்ப அளவாக பிரசாதமாக எடுத்துக்கணும். இனிப்பு அதிகம் எடுக்கவே கூடாது உங்களுக்கு. ஆமாம், அதான் சர்வத்திர அதிவர்ஜிதம் சொல்கிறோம்ல, சர்வத்திர அதிவர்ஜிதம், எல்லா விஷயத்துலையும் அதிகமானதை அவாய்ட் பண்ணிடணும். இப்போ ஆமாம், அதுதான் இப்போ நான் சொன்னதில்ல, ஜிதே ரசம் ஜிதம் சர்வம் ஜிதே ரசம், பாகவதத்தில் இருக்க. ஆமாம் ஆமாம், நாக்கு தான் பிரதானம் உங்களுக்கு. ஜிதம் ரசம் ஜிதே ரசம் ஜிதம் சர்வம், ஜிதே ரசம் ஜிதம் சர்வம், ஜிதம் சர்வம், ஜிதம் சர்வம். நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம். ஆகார சுத்தௌ சத்வசுத்தி, ஆகார சுத்தௌ சத்வசுத்தி முக்கியம். 3 கவனம் நல்லா இருக்கணும். திரவியம் கவனம் இருக்கணும், அதுக்கப்புறம் செகண்ட் தான் வந்து ஃபுட்டு, அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கும் போது. இப்போ எங்கள் ஆச்சாரியர்லாம் நான் சுவாமிக்கு சமைச்சிக்கிட்டு இருப்பேன், கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் குக் பண்ண ஆரம்பிப்பேன். ஆச்சாரிய சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து நம்ம பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு நம்ம எதையாவது சிந்தனை பண்ணிட்டு தானே போவோம். சுவாமி என்ன பண்ணுவார்னா பக்கத்தில் வந்து நின்றுட்டு நான் பண்ணுற ஜபத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல ஆரம்பிச்சுடுவார். எனக்கு ஆரம்பத்தில் புரியல, எதுக்கு இவர் வந்து நம்ம ஜபத்தை எதுக்கு இவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. நீ ஜபம் பண்ணிக்கிட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல மாட்டார். சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்றுட்டு அவர் ஜபம் பண்ணுவார். ஜபம் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வெட்டுவார், ஜபம் பண்ணிக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணுவார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணத்தோட குக் பண்ணுறது. உள்ளுக்குள்ளார நாமம் போய்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் ஓங்காரேஸ்வரில் என்னோட குரு ஆசிரமத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 10 சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவா பண்ணுவாங்க. அந்த குக் பண்ணுறதுக்கு ரொட்டி சேவான்னு பேர். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேருக்கு ரொட்டி பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-250-300 சப்பாத்தி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து சப்பாத்தி உருட்டுவாங்க, 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேடா பண்ணுறதுன்னு உருட்டி கொடுப்பாங்க, 4 பேர் தேய்ப்பாங்க, ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கல்லில் போட்டு எடுப்பாங்க, அதை 2 பேர் எண்ணெய் தடவுவாங்க, நெய் தடவுவாங்க. இது மாதிரி ஒரு 10 பேர் இருந்து அது பண்ணுவோம். 10 பேர் பண்ணும்போதும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமியோட பிரவச்சனம் வந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் பின்னாடி. அப்போ என்ன அர்த்தம்னா 10 பேரும் பேசவே மாட்டோம். அந்த சேவா பண்ணுறவங்க யாரும் பேசாமல் சுவாமியோட பிரவச்சனத்தை வந்து சத்சங்கத்தை கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுறது, காரியம் நடந்துக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் தால் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜி தால் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் பண்ணுவாங்க. அந்த இடத்துலையே என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமியோட பிரவச்சனம் ஓடிக்கிட்டே இருக்கும், அதை கேட்டுக்கிட்டே பண்ணுவாங்க, வேற பேச மாட்டாங்க. காய்கறி வெட்டுற இடத்துல ஒரு 10 வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வெட்டுவாங்க, அங்கேயும் கதை பேசாமல் என்ன பண்ணுவாங்க, சுவாமியோட பிரவச்சனம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ சத்சங்கம் உள்ளுக்குள்ளார ஓடிக்கிட்டே தான் காய்கறி வெட்டுறது, தால் சமைக்கிறது, சப்பாத்தி பண்ணுறது. அந்த உணவு வந்து அதுக்கப்புறம் வந்து கோசேவாவுக்கு போய் கோக்கை வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் நடக்கும். 3 தட்டு போகும். ஒரு தட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நைவேத்தியம், ஒரு தட்டு வந்து கோஷாலைக்கு நைவேத்தியம், ஒரு தட்டு வந்து நர்மதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு நைவேத்தியம். இந்த 3 நைவேத்தியம் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஃபுட்டுக்கு வரும் பாருங்க, மனசு எப்படி இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? சாப்பிட்டு முடிச்சா அப்படி பரிசுத்தியாக இருக்கும், சாப்பிட்டதே தெரியாது உங்களுக்கு, மனசில் அவ்வளோ ஆரோக்கியம் இருக்கும், ஹெல்த்தியான தாட்ஸ் இருக்கும். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நைவேத்தியம் பண்ணுறது நம்ம மனசில் வந்து பார்த்தீங்கன்னா வேற கல்மஷம். நீங்கள் கதை பேசிக்கிட்டே பண்ணிங்கன்னா கண்ட சிந்தனையும் பண்ணிக்கிட்டே பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டு என்ன இருக்கும், அந்த சிந்தனை அந்த ஃபுட்டுக்குள்ளார போயிடும். அதை சாப்பிட்டோன்னே நமக்குள்ளார காம விகாரங்களையும் குரோத விகாரங்களையும் உண்டு பண்ணுவாங்க. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மனுஸ்மர யுத்தியச்ச. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜபத்தை பண்ணிக்கிட்டே இல்லை ஒரு பிரவச்சனத்தை கேட்டுக்கிட்டே சத்சங்கமாக என்ன பண்ணணும், குக் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். நமக்காக பண்ணணும், பிரியமாக பண்ணணும்.
ஹோட்டலில் அது நடக்காது இல்லை. ஹோட்டலில் யாருக்கோ சமைக்கிறான், எங்கேயோ வெளியில் ஃபுட்டு பண்ணுறோம், வெளியில் போய் சாப்பிட்றோம், யாருக்கோ பண்ணுறாங்க, விருப்பு வெறுப்புலாம் கலந்துருக்கும். இதெல்லாம் இருக்குது. ஆகார சுத்தம் சத்துவ சுத்தி. ஆகார சுத்தினால தான் அந்த கர்ண சுத்தி நடக்கும். ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஹரி ஓம்.